ரைட் எவ்ரிபடி, நான் தான் உங்கள் AAA லைவ் திருப்பி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்க்ஸ்டோன் கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சஸ்பென்ஸோடு முடிச்சிருப்பேன். அந்த ட்ரக் ஸ்டோர் இருக்கு இல்லையா ஆப்போசிட்டில், அங்கே வந்து நம்ம போயிருப்போம். ஒரு சின்ன ரீகேப், இவங்க கேமரா வந்து உடஞ்சி போயிருக்கோம். அந்த கேமராக்கான அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு ஷாப்பை. ஸோ அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. பட் இந்த ஒரு ஆன்டிக் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது இங்கே. கண்டிப்பாக இங்கே தான் நம்மளுக்கான கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து அந்த கேமராலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேமை பற்றி யாருக்கும் தெரியலன்னு தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக. இது ஒரு ஹாரர் கேமு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. என்னது இது? ஓப்பன். இந்த பீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அது இங்கேயும் அதே இது கண்டினியூ ஆகுது. ஓகே ஓகே, அதாவது ஃப்யூச்சரில் இருக்கிற இடமும் பாஸ்ட்டு எல்லாமே கனெக்ட் ஆகுறது இந்த பாக்ஸில் இருக்க இந்த காயின்ஸு. இந்த விஷயந்தான் 1960, அப்புறம் இது 1980s, அப்புறம் 2024. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க டைம் லைனை. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1980s நடக்கிற ஒரு ஸ்டோரி இது. இது எல்லாமே ஒரு லிங்க்டாக இருக்குது. என்ன இது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது. அதில் எதுவும் இல்லை, வச்சிடலாம் அதை. இங்கே நிறைய விசித்திரமான ஏதேதோ பொருட்கள்லாம் இருக்குது. ஏன்னா பழங்காலத்து பொருட்களும் இருக்குது, சில அமானுஷ்யமான விஷயங்களும் இங்கே இருக்குது. இந்த கடையே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் அங்கே பாருங்களேன், மண்டவுடா, அது என்ன இது? எலும்பு கூடு. ஓ மை காட், ரியல் இதா தெரியல, மேபி இருக்கலாம். இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு, என்ன இது இருக்குன்னு படிப்போம். டியர் மிஸ்டர் ஓகே, திஸ் லெட்டர் ஆல்சோ டு கன்ஃபார்ம் த அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, இந்த ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருக்கு வந்து விற்றுருக்காங்க போல இருக்கு. ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு லாயர் கிட்ட இருந்து வந்த லெட்டர். சரி, நம்ம கேமராக்கான விஷயம் இங்கே இருக்கான்றதை பார்ப்போம். இந்த கடையை ஏன் இருட்டாக இருக்குன்னு தெரில, ஒரு லைட்டு இல்லை பெருசாக, எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்கு திங்ஸ்லாம். இங்கே பாருங்களேன், பழைய காலத்து அந்த டேப் ரெக்கார்டர்னுவாங்கள்ல அது. இதெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல, ஏன்னா எனக்கே இது அவுடேட்டட் தான். ஆனால் நான் இருந்தப்போ இது இருந்தது. ஓகே, 2000 வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது அந்த ஷிப்பில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த இதெல்லாம் கிடக்கு. சேரெல்லாம் என்னமோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, நிறைய எலும்பு கூடு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனோட மண்டோட ரியல் நினைக்கிறதெல்லாம் இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுலேருந்து கலெக்டபிள்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க போலக்கு. ஒரு காக்கா மாதிரி என்னமோ இருக்கு, என்னது இது? மேபி ஏதாவது க்ளூ இருக்கலாம். ஒரு பட்டன் மாதிரி அழுத்தின உடனே ஏதாவது ஒர்க் ஆகுற மாதிரி. சரி, இல்லை. அங்கே என்னது இது? பேய் மாதிரி என்னமோ 2 உருவம் இருக்கு. கேமரா மாதிரி ஏதாவது கிடைச்சதா? லிண்டா தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த 2 குடுமி போட்டிருக்கால, அவதான் லிண்டா. நம்ம ஃபியூச்சர்ல பார்த்தோம்ல அந்த பொம்பளை, ஷார்ட்டா ஹேர் வச்சிருந்தால. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு இந்த கேம். யோசிச்சு பார்த்தா புரியுது. நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1960s ஒரு சாப்டர் 1 வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் வந்திருப்பான், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சொல்லிக்கலாம், ஆப்பிரிக்கன் தான். ஸோ அவன் இருக்கான் இல்லையா, அந்த போலீஸ் பேர் வந்து சாம் கிரீன் சம்திங். அவனுக்கும் இந்த 1980sலயும் அவன் வரான். ஓகேவா, அப்போ அவன் வந்து 2 டைம்லைனில் வரான். 1960s வந்து அவன் எங்கே இருந்தான், இப்போ வந்து வயசான ஒரு பேரண்ட்டாக இருக்கான். அதாவது போலீஸ் ஷெரீஃபாக இருக்கான், ப்ளஸ் அவன் ஒரு பையனோட அப்பாவாக இருக்கான். ஓகேவா, அவனுக்கு வயசாயிடுச்சு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில். 80sல வந்து லிண்டா வந்து டீனேஜில் இருக்கா.
அதாவது அந்த குடுமி போட்டிருக்கா இல்லையா, அந்த 2 குடுமி தூரத்தில் நிற்கிறாளே அந்த பொண்ணு, இவ வந்து 2024 இருக்கிற அந்த டைம்லைன் நம்மளுக்கு காட்டுறாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க அப்புறமா பாருங்கள். ஸோ அந்த டைமில் இவ வந்து வயசானவளாக இருக்கா. ஸோ மேடிசன் ஒரு கேரக்டர் ஒருத்தி இருக்கா, அவள் வந்து டீனேஜில் இருக்கா. அதான் இவளோட டீனேஜ் கதையே இப்போ நம்மளுக்கு பார்க்குறோம். எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டாக இருக்குது. இவ இப்போ டீனேஜாக இருக்கா, அவன் டீனேஜாக இருக்கும்போது ஒரு இது. ஸோ இது அந்த டார்க்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்தது, அது மாதிரியே இருக்குது எனக்கு இது லைட்டாக. ஆனால் இது ஹாரர், அதுவும் ஹாரர் தான், பட் இது டைம் ட்ராவல் பேஸ்டு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மேபி இது டைம் ட்ராவல் பேஸ்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஸ்மைலி பேட்ஜ் வச்சுருவோம் அதில். கடையில் எவனுமே இல்லை. இந்த பொம்மை, இந்த மேனிக்யூன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு பார்ப்போம்லாம் அந்த பொம்மை கடையிலலாம் வச்சுருப்பாங்களே. நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் யாராவது போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. என்னதுடா இது, என்னமோ ஒன்று இருக்குது பாருங்களேன். என்ன இது விசித்திரமாக என்னமோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்பைனல் கார்டு, மனுஷனோட மண்டவோடு, ஒரு மனுஷனோட அந்த ஸ்பைன் இருக்கும்ல, அந்த மண்டோட்லேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும்ல, அது அப்படியே எடுத்து அதில் ஒரு வெப்பன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, கத்தி மாதிரி. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. இது என்னன்னு தெரியல, ஆனால் இது ஏதோ ஒரு வெப்பன் தெரியுது, பட் எதுக்கான பர்பஸ் எப்படி என்னன்றது தெரியல. இங்கே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது பாருங்களேன். அந்த மாட்டோட மண்டோடு என்னென்னமோ கிடக்குங்க. என்னடா இது, இந்த கடையே ஒரு டைப்பாக இருக்குது கைஸ். நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இங்கே ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கு. இதில் ஏதாவது ஃபுட்டேஜ். சி, யாரா இவ? யார் இந்த கிழவி? I'm glad to see you're all having fun, but if you insist on using my store as a playground, I'm afraid I'm going to have to ask you to take it outside. Oh my gosh, I'm so இந்த பாட்டி தான் ஓனரா. நான் தான் இப்போ பிரசன்ட் ஓனர் இந்த கடைக்கு. இங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா வந்து விளையாட வந்தீங்கன்னா வெளியில போயிடுங்க தயவு செஞ்சுன்னு சொல்றாங்க. இல்லங்க, நாங்க இங்க கடைக்கு வாங்க தான் வந்திருக்கோம், கேமரா வேணும். நாங்க படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு எங்களுக்கு கேமரா வேணுங்க. என்கிட்ட ஒன்று இருக்குப்பா, நான் இரு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல, பட் ஒன்று கடந்தது, இரு நான் பார்க்குறேன், தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே அந்த பாட்டியும் போகுது. ஓகே, நான் எக்ஸாக்டாக அவங்க பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்ணல, ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். சைனீஸ் படத்தை டப்பிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ விஷுவலை வச்சு நம்ம வந்து கதையை கம்யூனிகேட் பண்ணிப்போம், அதுதான் ஈஸியாக இருக்கும். அவர் மாதிரி என்னமோ என்னடா இந்த கிளவி போச்சு. அவங்க இன்னும் அந்த பேய் படத்துல எஃபெக்ட்ல இருக்கிறானுங்க. திடீர்னு அந்த கிளவி வந்து ஒரு செயின்ஸா எடுத்து வந்து வெட்டினா எப்படி இருக்கும். இது ஒரு பழைய காலத்து கேமரா அந்த கிளவி எடுத்துட்டு வந்திருக்கு. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது, பட் ரொம்ப பழைய ஸ்டைல்ல இருக்கே. இது ஒர்க் ஆகுமான்னு கூட தெரியல, ஆனா அவங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப பழைய காலத்து கேமராவா இருக்கே. இது ஒர்க் ஆகும், ஆனா ரொம்ப பழைய மாடல். இது கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். There's a tiny little price tag on it, but I seem to have forgotten my reading glasses. Why don't you take a look? ஓ, அதிலே பிரைஸ் போட்டிருக்கோம் பாருமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ரீடிங் கிளாஸ் போடல, எனக்கு கண்ணு தெரியல, அதனால நீ அது விலை எவ்வளோன்னு பாரு. $15 போட்டிருக்கு. That seems reasonable. It feels a little high. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கே, நெகோஷியேட் பண்ணுவோம். இந்த கேமரா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு மாதிரி, வேற பழைய கேமரா வேற. $15 வர்த்தான்னு தெரியல. It is quite a valuable piece, so I'm afraid I'm unable to lower the price. இது பிரைஸ் நான் கம்மி பண்ண முடியாது, இது வேல்யூபிளான பீஸ் அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற ஒரு இது எக்ஸ்ட்ராவா நான் கொடுக்குறேன்.
One of a kind. ஏதோ ஒரு Handmade. ஃபில்டர் மாதிரி இருக்கு, லென்ஸ் ஃபில்டர்னு நினைக்கிறேன். It's for luck. என்னன்னு தெரியல அது. ஓ, முகம் பார்க்குற கண்ணாடி போல இருக்கு. இது வந்து என்னோட ஷாப்பில் இருக்கு வேற ஒரு பீஸு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு லக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஐ திங்க் ஐல் பாஸ். வி குட் யூஸ் இட் ஆஸ் அ ப்ராப். எப்படியும் காசு கொடுக்குறோம், அவங்க ஃப்ரீயாக தானே தராங்க, அதை வச்சுப்போமா வேண்டாமா? ஓகே. I guess we could use it இந்த as a பாட்டியை வேற பார்த்தா prop. பயமா இருக்கு, சூனியக்காரி கிளவி மாதிரி இருக்கா. ஏதாவது சாபம் கீபம் விட்டு Sure. It's a deal. இந்த பிளாக் மேஜிக்னு வாங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டாலோ. நான் ஏன்னா ஒரு பேய் படம் பார்த்துருக்கேன், அதில் இப்படி தான் வருவா ஒரு கிளவி. அது Thank மாதிரியே you இருக்கா very பார்க்குறதுக்கு. Thanks for finding us a camera. It was no trouble at all. It truly is such a joy to see young people so passionate about the arts. Yeah. Yep. இது ரொம்ப That's இது us. பேசிட்டேன் அந்த கிளவி. சரிப்பா ஜாலி, நம்மளுக்கு கேமரா கிடச்சிச்சு. என்னடா அது? ஓ, நம்ம பழைய கேமராவே அது எடுத்துக்கிச்சா? ம். எக்ஸ்சேஞ்ச் மாதிரி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்கு. $15 கொடுத்துட்டு. I have worn many masks over the centuries. என்னடா அது? Dr. Augustine Lieber, அந்த ஷாப்பை தான் காட்டுறாங்க அப்படியே. professional அந்த and கடையில் தான் trusted. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு Frank போல இருக்கு. Stone confided in me, ஸ்டோனா? allowed me to unlock his potential during those dark days in the psychiatric ward. சைக்காட்ரிக் வார்டா? And now, என்ன a சொல்ல வராங்க? new guise, ஏய், இவ தான் அந்த கிளவியா? என்னது? a new chance. ஏய், என்னங்க இது 2024ல எப்படி இங்க இருக்கிற கிளவியா இருப்பா? 1980sல. They couldn't know what அப்ப இவ வந்து power யுகம் they யுகமா held வந்துட்டு in இவ வந்து இருக்கா போல இருக்கு. hand, nor what cruelty இந்த பாட்டி வந்து awaits இப்ப them யங்கா in the இருக்கு steel mill. பிரசன்ட்ல. அப்ப இவ மந்திரவாதி தான் போல இருக்கு, இவ அந்த சூனியக்காரி தான் போல இருக்கு. Suffer for their ஏன்னா சூனியக்காரிங்களாம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஏதோ அந்த ரத்தத்தை குடிச்சு யங்கா இருக்கும், இளம் பெண்களை கொன்று அவங்க ரத்தத்தை குடிச்சு அப்படியே யங்கலா இருக்கும், 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இளமையா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அப்பப்போ ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சி கொன்று அவங்க ரத்தத்தை குடிச்சு அந்த மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் இது காட்டுறாங்க போல இருக்கு. அப்படியே மேடிசன் தூங்கி எழுந்திருக்கிறா. இதோ இருக்கு பாருங்க, அந்த கிழவி தான் லிண்டா. அந்த 2 குடுமி போட்டிருந்தால அவ தான் இப்போ ஷார்ட்டாக அந்த ஒயிட் ஹேர் வச்சிருக்கா. வயசாகி போயிடுச்சு அவளுக்கு. இதை பாருங்க லிண்டாவை. அப்படியே அந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு. ஆர் யூ ஓகே? Are you okay? Yeah. Guess I just dozed off a bit. ஸோ இதில் வர சாய்ஸஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். இதை பொறுத்து கதை வந்து மாறும், லைட்டாக ஆல்ட்ரு ஆகும். She said she had to do something very urgently in her private reliquary. Hey, now that we're all awake again, can we forget about Augustine for a minute and talk about the 1,000-foot-long elephant in the room? 1,000 feet is the average length of film in a movie. ஓகே. Guess we were all playing it close to the vest before, huh? இந்த மூவி தான் நம்ம எல்லாரும் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு. அது கரெக்டு தான். அதில் இருக்க அந்த சின்ன சின்ன ஃபிலிம் ரோல் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. I meant how we were all holding back about our film strips. Oh, right. ஆனால் இவங்களுக்கு எப்படி அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ் கிடைச்சது? லிண்டா தான் படம் எடுத்தவ, அவகிட்ட அந்த ஃபிலிம் ரோல் இருக்குன்னா ஒரு நியாயம் இருக்கு. இந்த கொண்டமண்டன் கிட்ட எப்படி கிடைச்சது? மேடிசன் கிட்ட எப்படி அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் கிடைச்சது? And now we are all here, each with our own little slice of a mysterious pie. It's a pretty big deal. ஸோ எப்படி கிடைச்சதுன்றத ஒருத்தர் சொன்னாதான் புரியும். Movie you and your friends made, Linda? If they're not fakes, yeah. Mine's not fake. And all that stuff you said about it being cursed? எல்லாமே சபிக்கப்பட்டதா? CIA interrogation, total disassociation with reality. Because it's so rare, only a few people know for sure. அது ரேரான இது, அதனால நான் கலெக்டிபிள்ஸ் மாதிரி அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி ஏதோ சொல்றான். The only known surviving pieces of it. She's gonna have to pay up. இவன் ஏதோ அந்த பணக்காரன் போல இருக்கு இவன். Why do you think she wants it so bad? I mean, அவங்க ரொம்ப ரிச்சா இருக்கவங்களாம் அந்த ஆன்டிக்கா இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. I prefer not to dwell on the past.
We're here. Someone's offering to buy our sections of the film. That is all I'm concerned with right now. Providence goes a long way towards a successful sale. So do motives. I don't know about you, but I would very much like to know why Augustine is so desperate to get her hands on this film. அகஸ்டின்னா அந்த பொம்பளை நம்ம எல்லாரும் இங்க வந்து மீட் பண்ண வச்சாலே அந்த பொம்பளை. அவ எதுக்காக இந்த ஃபிலிம் ரோல்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கணும், நம்ம எல்லாரையும் இங்க வர வைக்கணும்? Are we allowed to look around? நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமா? Want to keep sitting around or want to peek behind the curtain? இங்கே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா டைரக்டர், இல்லாட்டி எங்க கூட வந்து இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ண போறீங்களா? இங்க ஏதாவது அமானுஷம் மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போன்றான். அதாவது இங்கே மிஸ்டீரியஸாக இருக்குல்ல இந்த பிளேஸை. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஐ எம் குட் ஹியர். இல்லை நானும் வரேன், வாங்க எல்லாருமே போய் தேடி பார்ப்போம். எனக்கும் கியூரியாசிட்டியாக தான் இருக்கு. ஐம் ஆல்சோ கியூரியஸ். லெட்ஸ் கோ ஃபைண்ட் அவுட். இந்த 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 வீட்டில் என்னமோ இருக்கு, மர்மமாக இருக்கு. Now this is a real bold statement kind of room, you know what I mean? இது பழைய காலத்து பில்டிங் தாங்க. அந்த படிக்கட்டுலாம் பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயே எப்படி போகுதுன்னு. எல்லாம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் நான் பார்த்துருக்கேன். அந்த டைமில் கட்டின 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இப்போ இன்னமும் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். மும்பை சைட்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 50 இயர்ஸ் ஓல்டு 100 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இருக்கிற சில பில்டிங்ஸ்லாம் இருக்கும். லக்ஸூரியஸான 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் சிலது. தாஜ், ஆமாம் அங்கே கூட இருக்குது அந்த மாதிரி. டெல் மீ அபவுட் அகஸ்டின். அகஸ்டின், ஹவு டு யூ நோ அபவுட் மர்டர் மில்? உனக்கு எப்படி மர்டர் மில்லை பற்றி தெரியுன்றது கேட்கலாமா, இல்லைன்னா அகஸ்டினை பற்றி கேட்போமா? ரொம்ப டஃப்பான சாய்ஸாக இருக்கே. சரி, மர்டர் மில்லை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அதை கேட்போம் முதல்ல. Why don't you tell me how you know so much about Murder Mill? I'm a big fan. நான் பிக் ஃபேன், அதனால எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி வளரணும். உண்மையை சொல்லு. You want to know the truth? When I first heard about it, I didn't believe it was real. But the more I looked into it, the more breadcrumbs I found. நான் முதல் தடவை அதை பார்க்கவும் நம்பல. I followed the trail, the more fascinated I became. அதுக்கப்புறம் அதை பற்றி திருப்பி பார்க்கும்போது எனக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் நடந்தது நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் தெரிய வந்தது. Even if it isn't really cursed. அது ஜஸ்ட் மூவி மட்டும் இல்லை, அது ஒரு சபிக்கப்பட்டதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். Believing in something doesn't make it real. Well, that's why I had to find out. நீ நம்புறதுனால அது உண்மைன்னு ஆயிடாது. Took me a couple years. அப்படின்னு லிண்டா சொன்னா உடனே அவன், The opportunity came. எனக்கும் நம்புறதுக்கு முதல்ல கஷ்டமா தான் இருந்தது. Piece of it. I jumped at the chance. And just how did you acquire it exactly? உனக்கு எப்படி அது கிடைச்சது? யார் அது? மேடிசன். Hey, just catching up. டோர் So, லூஸ். what have you guys found? Not much. இன்ட்ரெஸ்டிங்கா பதில் சொல்லிட்டு இருக்கான், அப்பதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி Not விட்றான். as young as you think. Let's keep looking around. ஓகே, இந்த இடத்த நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அப்பதான் இன்னும் ஃபர்தரா கண்டுபிடிக்க முடியும். Can't deny this. ஆனா place லிண்டாவோட was ஹேர் ஸ்டைல் அப்படியே பாருங்களேன், ஆள் incredible கெட்டப்பே film மாறிடுச்சு. location. அது சின்ன வயசுல 1980s எப்படி இருந்தது, இப்போ பாருங்க கிளவி ஆயிட்டோன்னே கூட ஸ்மார்ட்டா அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு I love your outfit. By டிஃப்ரெண்டா the way. அப்படியே இருக்கு. Well, thanks. It's Italian. Well, the shoes are Italian. இட்டாலியனா யார் இவன் தெரியல, ஃப்ரெஞ்சா I got it cheap from a guy. இட்டாலியனான்னு He's தெரியல. got a இங்க இருக்க guy who's got ஆர்ட் a ஒர்க்லாம் pants பார்த்தா guy, so I அப்படிதான் got இருக்கு. these pants from his guy's guy, had them tailored just right by the other guy I know, who also got me the blazer, which is like a super limited. ஏதோ ஒரு VIP மரம் மாதிரி club குட்டியா இருக்கு, edition. பான்சாய் ட்ரீ நினைக்கிறேன். But you want to know a secret? Sure. Found the turtleneck in a second-hand shop. Scandalous. Right? இந்த டோர் லாக்கா இருக்கு. Don't tell anyone. Oh, you can be sure of that. வேற எதுவும் வழி இல்லை, நம்ம ஸ்டேர் கேஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். மேலே போகலாம். Ah, yes. Let's check out the other floors. Good thinking. Wait, hold on a second. What? Before all this goes any further, I need to know how both of you got your pieces of the film. ஆமா, நான் மேலே போறதுக்கு முன்னாடி Well, it's உங்க no ரெண்டு பேருக்கு எப்படி secret, கிடைச்சதுன்ற really. உண்மையை கிளியரா சொல்லுங்க. After my mom died a few months ago, I found it when I was going இவங்க through her அம்மாவோட திங்ஸ்ல இருந்து கிடைச்சதுன்றா. What was your mom's name? உங்க அம்மா பேர் என்ன? both or Was it Bonnie Rivera? பானி ரிபேராவா? yeah,
ஆமாவா? How did you know that? You look just like her. அவள மாதிரியே நீ Do you இருக்க. know my mom? உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? Whole ஆமா, other ரொம்ப lifetime. லாங் டைம் ஆகும். Her younger brother Jaime was one of my closest friends. Uncle Jaime. I am. உங்க அம்மாவோட யங்கர் heard பிரதர் that வந்து William என்னோட passed. ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. Yeah, it was pretty sudden. ஓகே ஓகே, இப்பதான் புரியுது எனக்கு. ஓகே ஓகே, அப்புறம் அதை நான் ரிவீல் பண்றேன் என்னன்னு. It's quite sad. சரி, உனக்கு எப்படி கிடைச்சது? Very அந்த கொண்ட மண்டையை அதை மறைக்கிறாங்க. I'm sorry you had to go through that. Comforting. What about you, Stan? அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவான் அவன். And what about you, Stan? ஸ்டான் get your piece சொல்றா, of the film? உனக்கு எப்படி கிடைச்சது? Wow. Now, that is a very good question. Madison feels alienated from you. And an expensive ஓ, அவளை one, கம்ஃபர்ட் too. பண்ணல அதனால. But you know what? Since I'm such a big fan of your work, I'll give you a little taste, free of charge. I can't tell you who I got it from or why they had it. I will tell you that I acquired it from them completely by the book in a very honorable game of chance. You won it? Fair and square. இவன் ஏதோ ஒரு பெட்டிங் மாதிரி வச்சு அதில் Would வின் be பண்ணணும். gambling with it. யார் அதை வச்சு கேம்பிளிங் பண்ணது? Well, it seems like you're more attached to this little project than what you've been letting on. நக்கலா Don't just சிரிக்கிறான். gamble away something like that. அது எவ்வளோ ரேரான இது, அதை வச்சு யார் கேம்பிளிங்லாம் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கடுப்பாகுது. நம்ம மேலே போகலாம். ஸோ இவனுக்கு வந்து ஒரு கேம்பிளிங் இதுலேருந்து அது கிடச்சிருக்கு. யாரோ அது பெட் வச்சு இந்த கார்ட்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இவனை வந்து பண்ணும்போது இது ரேரான ஐட்டம். பெயிண்டிங்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல, சில பேர் வந்து கேம்பிளிங்கில் வச்சு விளையாடும்போது அவங்களோட அசட்ஸ்லாம் வச்சு விளையாடுவாங்க சில பேர் ரொம்ப இது பண்ணும்போது. அந்த மாதிரி இவனுக்கு கிடச்சிருக்கு இது. Cool statue. Missing a piece though. இது ஒரு மான்ஸ்டர் கையில் அந்த செயின்ஸா இருக்க மாதிரி இருக்கு. Wow. Powerful resemblance in Augustine's family. இங்கே பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஏய், இது யார்ரா? த ஃபேஸ் ஆஃப் ஈவில். Sensationalist இதுதான் trash. ஃப்ராங்க் ஸ்டோன். த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஃப்ராங்க் ஸ்டோன் Sam Green took down டோல்ட் பை த Frank's மேன் stone. ஹூ ஸ்டாப்ட் I ஹிம். read about ஷெரீஃபு this. என்ன ஷெரீஃப் லாய்ட் குஷிஷா? அது யாரா? அவன் சாம் தானே ஷெரீஃபா இருந்தான். இருங்க இருங்க, இந்த புக்கில் என்னவோ எழுதியிருக்கு, படிப்போம் இது. The fateful night I had sent one of my deputies over to check in on things. Not my first choice. The flatfoot was from out of state and a little green for my liking, but all he had to do was hold the line and report back on anything suspicious. But when Tommy called, I knew this was it. Standing before the furnace, I thought I had stepped into the fiery depths of hell itself, and there was Stone standing on that platform like a twisted gargoyle. அப்போ இது வந்து அவன் தான் எழுதியிருக்கான் போலக்கு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம விளையாடுற சாப்டரில் அவனோட புக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுன மாதிரி தான் இருக்குது. A tiny bundle of innocence held in his dead grip. I am not afraid to admit I was scared. I had only a moment to act before all was lost. So I drew my gun, took a deep breath and made a silent prayer that my aim would strike true. அதுக்கப்புறம் Stone's corpse wasn't even cold before a whole bunch of out of towners descended on Cedar Hills, trying to grab their pieces of the action. Laws, reporters, rubberneckers, you name it. More than a few weren't satisfied with what they found. They wanted to make a conspiracy out of it. Said he must have had an accomplice to do what he did. அவனுக்கு ஏதோ ஃப்ரெண்டு இருந்திருக்கணும். Me, I don't buy it. Never have. That's because I know first hand that he acted alone. Saw it with my own eyes. So to all those who claim otherwise, I say this. One monster was enough for Cedar Hills. அவ்வளோதான் அதில் படிக்க முடியுது. க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம்.
அவன் கண்ணை பார்த்தாலே டெரிஃபிக்காக இருக்கு. ஸோ தேர் வாஸ் அ சஸ்பிஷன்ஸ். அதாவது என்னன்னா, அந்த ஃப்ராங்க்ஸ்டோன் மட்டுமே வந்து இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இல்லை. அவனை யாரோ ஒருத்தர் வந்து அவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரெண்டுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி டீம். அவனுக்கு யாரோ ஒரு டீம்மேட் வந்து இருந்திருக்கு. ஓப்பன். Looks like it opens with a key. இதுக்கு ஏதோ ஒரு சாவி வேணும் திறக்கிறதுக்கு. சாவி இல்லாமல் இது திறக்காது. என்னடா இது? இங்கே அந்த பொட்டி இருக்கு. ஓகே, மேடிசன் கிட்ட பேச முடியுமா? பேச முடியல. Augustine has a unique collection. இதுக்கு மேல நம்மளால போக முடியுமான்னு தெரியல. போக முடியல. I'm not getting through that. ஓகே. இவன் என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. ஓகே, அந்த சாவி எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இவன் கிட்ட நம்ம என்னன்னு கேட்போமா? அதாவது இவன்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. இல்லை, நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி ஆகணும் இப்போ. ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு கதவு இருக்கு. Look at the metal work. It's அதான் மெட்டல்லே ஏதோ டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இதை திறக்கிறதுக்குன்னா ஏதாவது தேவைப்படும் போல இருக்கு. டாக் டு மேடிசன் கிட்ட போய் பேசணுமா? ஓகே, அப்ஜெக்டிவ் வந்து டாக் டு மேடி. Now what would you do if it was you here? மேடிசன் கிட்ட ஃபர்தரா பேசினா தான் அதான் கிடைக்கும் மொழி. என்ன தனியா பேசிட்டு இருக்கா? Probably kick me out of this place and keep it all to yourself. அவனங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கா. I could hear you. I was talking to my mom. ஓ ச்சே, To Bonnie. அவ மனசாட்சி கிட்ட பேசுற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காளாம் சவுண்ட் போட்டு. Empty since she died. Like I'm sleepwalking through a nightmare and I just ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட்ஸ்லாம் இவளுக்கு இருக்கான். அதெல்லாம் சொல்றா. It never gets easier when you lose someone. நான் தூக்கத்தில் அடிக்கடி எங்கள் அம்மாவை வந்து நான் But it does பார்க்குறேன், அவங்க கிட்ட become பேசுகிற less மாதிரியே இருக்கு, I அவங்கள hope ரொம்ப மிஸ் so, பண்ணுறேன் 'cause அப்படின்றான். sometimes I just feel like I'm going crazy. Like she really is out there guiding me, trying to tell me something. எங்கள் அம்மா என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு அவங்களோட ஆன்மா வந்து என்கிட்ட ட்ரை பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. That's what she wanted me to do. அதான் அடிக்கடி எனக்கு அந்த I know you கெட்ட said கனவா it's been வருது a really அப்படின்றா. long time, but can you tell me anything about her? அதான் நான் நம்புகிறேன் You knew her? அவங்க ஏதோ எனக்கு சொல்ல வராங்கன்றது. Gosh. Well, she was the most intimidating girl I've ever met. அவங்க Even after ரொம்ப I got ஒரு to know her. She இன்டிமேட்டேட்டிங்கான did ஒரு everything கேர்ள் she அப்படின்னு wanted to do சொல்லிட்டா and சொல்கிறா. nobody could stop her. ரொம்ப அதாவது அந்த That sounds like ரஃப் அண்ட் mom. டஃப்பாக இருக்கிற கேரக்டர். Any good stories? திமிர் பிடிச்ச பொண்ணுன்னுவாங்களே அந்த மாதிரி. there's something I never told anyone else. இன்னொன்று வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா டு டுவெல் ஆன் த பாஸ்ட்டை பற்றி பேச வேண்டாம். இல்லை பாஸ்ட்டை பற்றி சொல்லலாமா? சொன்னால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் வரும், சொல்லினாலும் அதுக்கான இதை டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஸ்டோரி மாறிடும். இப்போ இவகிட்ட நம்ம சொல்லலாம்ல, மேடிசனோட அம்மாவை பற்றி மேடிசன் கிட்ட தானே சொல்கிறோம், அதனால் இவகிட்ட சொல்லுவோம். Yeah. யார்கிட்டயும் சொல்லாத ஒரு ரகசியம். Yeah, there is something I've been thinking about. I've never told anyone else. பாஸ்ட்ல நடந்தது, It was 1980s நடந்த a விஷயம். long time ago. We were just kids making a movie. Jaime, Chris, and me. நாங்களாம் இப்போ கிட்ஸு மூவி மேக் பண்ணிட்டு இருந்தோம், அதை டீனேஜில் இருந்தோம் அப்படின்றாங்க. Everything's still so fuzzy about what happened, but there's one thing that always just stuck in my mind. அப்படியே டைட்டானிக்கில் வர மாதிரி இருக்கு. பாஸ்ட்டுக்கு அப்படியே அவங்க கண்ணுக்குள்ளே போய் இப்படியே போகுது. We were on our way home from picking up a new camera. அந்த புது கேமராவை We were எடுத்தோம். driving past the Rivera's house. The garage door was wide open. இதுதான் மேடிசனோட அம்மா. அந்த சஸ்பென்ஸ் சொன்னல அதுதான். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அதுதான். அந்த பங்க் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால இந்தியன், அவதான் மேடிசனோட அம்மா. I don't think I've ever seen anyone so completely in tune with themselves.
கிட்டாரிஸ்ட். Only thing that mattered was that moment. Nothing else. இல்ல ஹைலைட் என்னன்னா இவ தான் நம்மளுக்கு அந்த கேமராக்கே காசு கொடுத்தா $20. That was your mom. That was your mom. ஆனா அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணு லைட், ஆனா பொண்ணு அவங்க அம்மாவோட சாஃப்டா இருக்குது கேரக்டர். Hey guys. ஆனா சேம் ஃபேஸ் கட், அதே மாதிரி ஹேர் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. Look. என்னடா அவன்? What? என்னமோ காட்டுறான். I don't see anything. எங்க கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. There. தோ ஆமா. Oh my god, there's someone out there. யாரோ ஒருத்தன் போய்கிட்டு இருக்காங்க. They might be after the film strips if this plot gets any thicker. அவங்க அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை திருடுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. திருடங்களா இருக்கலாம். If someone else did find out this deal is going down, they might be after the film strips. Healthy competition does make for better offers. அது ரேரான இதுன்றனால திருட வந்திருக்கலாம் யாராவது. Prowling around the place like a thief, they're not here to make an offer. இது தீஃபா தான் இருக்கணும். Want to make a dramatic entrance? Should we tell Augustine? They might be dangerous. Even if you wanted to tell her, good luck finding her. ஆகஸ்டின் கிட்ட சொல்லி அவனை யாரோ ஒருத்தங்க நடமாடிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த வீட்டோட ஓனர் இருக்கால்ல அந்த பொம்பளை. இதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல தானே வரும். So, if தான் இந்த you விஷயத்தை were தெரிஞ்சு gonna யாரோ have திருட a வராங்க. private place for extra special, extra valuable artifacts, maybe you'd put them behind a door like that. இந்த மாதிரி டோருக்கு பின்னாடி தான் அவ கண்டிப்பா வச்சிருக்கணும் Can we அப்படின்றாங்க. just knock? இந்த மாதிரி வேல்யூபிளான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்கள தான் அகஸ்டின் இருக்கணும். நம்ம ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸே கேட்டிருக்காங்கன்னா இந்த டோருக்கு பின்னாடி தான் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றாங்க. Okay. ஏன்னா இவங்க வந்து விற்கிறக்காக வரல அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸை, அது கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலான்ற மாதிரி தான் இங்கே வந்திருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அதான் ப்ராமிஸ் பண்ணான் அந்த அகஸ்டின். இது இது ஒரு வேன் காட்டுறாங்க. 1980s திரும்பி போட்டு த ஃபேந்தம் ஆஃப் செடர் ஹில்ஸ். திருப்பி 1980ஸ்க்கு வந்துட்டோம், பாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். I thought we were gonna have a production meeting before we shoot. Fans already all. இப்போதான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கேமரா வாங்கிட்டு வந்தாங்கல்ல. I read an article that said girls don't like it when ஸோ இந்த கேம் இப்படி தான் மூவ் ஆகும், மாறி மாறி வந்து காட்டுவாங்க. இதுதான் அந்த லிண்டா. நீங்கள் ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுட்டு கோட் போட்டுட்டு முடியெல்லாம் ஒயிட் ஹேராக வச்சிருந்தால அந்த பொம்பளை தான் இவ. அதாவது இவ வந்து டீனேஜில் இருக்கிற கேரக்டர். ஃபியூச்சரில் பெரிய ஃபில்ம் மேக்கர் ஆகிடுறா, அதாவது இந்த டைரக்டர் ஆகிடுறா. யார் கிறிஸ்ஸு இவன் இந்த பையன். இப்போ இவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். யூ காட் டு கீப் இட் டவுன் ரைட் ஆன் டைம். நல்ல டைமுக்கு வந்தீங்க. Time to get cooking. நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஸோ இப்போ நான் பாசிட்டிவாக சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கருப்பா ஒரு பையன் வரான்ல, இவன் தான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பையன். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி வந்திருக்கோம். அந்த போலீஸோட பையன் இவன் தான். அத இப்போ வந்து அந்த ஆள் வந்து ஷெரீஃப் ஆயிட்டான், ப்ரொமோட் ஆயிட்டு. ஸோ அவனோட பையன் தான் இப்போ இவன். இவன் நம்மளுக்கு உதவி பண்றான். அவங்க அப்பா வந்து நம்மளுக்கு எனிமி ஆயிட்டாரு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நைஸா உள்ள போய் திரும்பி அந்த இடத்துல படம் எடுக்கலாம்னு பிளான் போடுறாங்க. Sounds like a productive day. அந்த உண்மையா கொலை நடந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை ரீக்ரியேட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கே போய் படம் எடுக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பேய் இருந்த ஒரு வீடு இருக்குன்னா அந்த பேய் வீட்டுக்குள்ளே போய் பேய் படம் எடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ரியலிசம்காக பண்றாங்க இவங்க, ஒரு த்ரில்லுக்காக. அதுக்கு தானே வேல்யூ அதிகம். ஸோ அந்த இதுக்காக தான் பண்ணுதுங்க. நிஜமாலுமே அங்கே ஏதோ வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. மர்டர் மில் ஜெர்சி. நீ தான் பிராண்ட் அம்பாசிடர், இதை போட்டுக்கோ. This is amazing. I'm honored. You want to wear the stripes? You can ரொம்ப earn the பெருமையா rights. இருக்கு அப்படின்றான் வேற. I promise I'll be the best ancillary producer you've ever seen. Production assistant. Yeah. ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அவன். அவனையும் டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. இவன் வந்து ஆக்டர், அவங்க டைரக்டர் அந்த பொண்ணு. இது வந்து கேமராமேன் லிண்டா. Where's Sheriff Green? Yeah. ஷெரீஃப் கிரீன் எங்க? Has never exactly been stopped. அவங்க அப்பாவை பத்தி தான் கேக்குறான். But I thought he got the guy. Yeah. And Sheriff Cushing. உங்க அப்பா பேர் இல்ல? ஷெரீஃப். அந்த டைம்ல இருந்த ஷெரீஃப் வந்து இவங்க அப்பா வந்து கான்ஸ்டபிள் மாதிரி தானே இருந்தாரு. அதனால அவர் வந்து கோல்மால் பண்ணி அவர் பேர் போட்டுக்கிட்டாராம் நியூஸ் பேப்பர்ல.
இவங்க Dad அப்பாவோட gotta பேர் earn வரல more அதனால credit தான் too. அப்படின்றான். This is big deal stuff. அப்பவே We're making பாத்தீங்களா our movie in பாலிடிக்ஸ். the very same spot it went down. Can't beat that. ஆனா நிஜமா நடந்தது இந்த சாம் கிரீன் இருக்கான்ல, அந்த ஆப்பிரிக்கன் இருந்தான்ல, அதாவது இந்த கருப்பு பையன் இருக்கான்ல, இவனோட அப்பா தான் வந்து அந்த ஃப்ராங்க் ஷோனை சுட்டது. ஆனால் அப்போ இருந்த ஷெரீஃப்க்கு வந்து என்னன்னா அவர் பேர் வரணுன்றனால இவனோட இதை எடுத்து அவர் வந்து நான் தான் ஷூட் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன்னு அவர் இது பண்ணிக்கிட்டார் பவரில் இருந்தனால. இப்போ என்னன்னா அந்த கான்ஸ்டபிளாக இருந்தவன் தான் இப்போ ஷெரீஃப் ஆகிட்டான். ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிருப்பார்ல, இப்போ இவனுக்கு போஸ்டிங் வந்திருக்கலாம் இத்தனை வருஷத்தில். ஸோ அதான் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கெஸ் நாட் ஸ்டோன்ஸ் விக்டிம் வேர் ரியல் பீப்புள். அதான் Stone's victims were real people. This was a real person. Yeah? So? I don't know. இவன் ஒரு உண்மையான கொலைகாரன், உண்மையான It's another thing to look at their picture. ஆளுங்களை கொன்னவன். And this is அது பார்க்கும்போது கொஞ்சம் suddenly பயமா now இருக்கு. a problem for you? It's not a problem. It's just கொஞ்சம் அந்த இதா இருக்குன்னுவாங்களே, You were திகிலா just தான் like இருக்குன்னுவாங்களே super அந்த மாதிரி. gung-ho when I got here. What gives, man? nothing. I just don't want to exploit any of the victims. எனக்கே கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்கு. We're not gonna exploit Stone's victims. Ah. I'm just trying to maximize the potential of our main location. That's how you make a good movie. நம்மளுக்கு லொகேஷன் If I'm முக்கியம், gonna sneak புரிஞ்சுக்கோ you back in அப்படின்றான். there, you better make it good. He gets it. ராத்திரி நேரத்தில் வர போலான்னுங்களே. நம்மளுக்கு தான் இவன் இருக்கான்ல, ஷெரீஃபோட பையனே கூட இருக்கான்ல, அப்புறம் என்ன வா போலாம் அப்படின்றாங்க. சரி யூர் ரைட், வா போலாம். ஏன்னா இப்போ டிஸ்அப்ரூவும் பண்ண Yeah, முடியாது, right. We've only got one எல்லாரும் ஒரு shot at டீமாக this. இருக்கும். Yeah. So let's not fuck it up. ஆனால் ரியல் லைஃப்லேருந்து நான் அதை சூஸ் பண்ணியிருப்பேன், பொடி மயிருன்னு சொல்லிட்டு. ஐயோ, கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன். Can we help? Nah, Robert நீ now goes போய் through and சாவுன்னு see if தள்ளி there's any other விட்டுருணும் good places பண்ணி. in the எவனா middle. ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி That'll போய் பண்ணுவானா? ஆஹா, இவன் பாவம். சரி, இவனை வச்சு நம்ம விளையாடுவோம், கேம் தானே, இவனை ரிஸ்கில் மாட்ட விடுவோம். மர்டர் மில். எனக்கு இந்த கேம்ஸ்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடும்போதெல்லாம் ஒரு இது தோணுது, இதில் வர கேரக்டர்ஸ்லாம் நம்ம என்னென்னமோ சித்திரவதை பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அது வந்து அழகாக வந்து விளையாடுவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜிடிஏ கேம்லாம் பாருங்க, ரோட்டில் போகிற வரவங்கலாம் போட்டு அடிப்போம், ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணுவோம்ல, நம்மளோட அக்ரெஷனை காட்டுறோம்ல, அப்போ நம்மளுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ நம்ம Definitely possible. என்னடா இதுங்க ரெண்டு பேசியுது. அப்போ நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு இது இருக்குல்ல, சாடிஸ்ட், அந்த க்ரூவல்ட்டியான ஒரு மைண்ட் இருக்குல்ல, அப்போ நம்ம தானே அதுக்கு காடு. அந்த வீடியோ கேம் கேரக்டர்ஸ்க்கு அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது தானே, அதை கண்ட்ரோல் பண்ணுற நம்ம தானே காட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு மேலே ரியல் காட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பீஸ் தானே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சில கஷ்டங்கள் வரும்போது, இதெல்லாம் வரும்போதுக்கு ஒரு ரீசன், நம்மளும் ஒரு வீடியோ கேம் கேரக்டர்ஸ் மாதிரி தான்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இதெல்லாம் விளையாடும் போது. Damn. This was a year or two before the murders. அந்த வெறியை இங்கே Does தீர்த்துக்கிறோம். not sound like a fun place to spend a 12-hour shift. There are a couple articles like this. The mill was in serious decline. என்னடா இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கூட உட்காந்து ஜாலியாக I don't பேசிக்கிட்டு know. இருக்கு. It's all related to him, to the way he was, or why End he of did an what he era. did, or something. செடார் ஸ்டீல் மில் டு பெர்மனென்ட்லி க்ளோஸ். அந்த ஸ்டீல் மில்லை பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட்ஸ் ஆஃப் கில்லர் ஸ்டோன் கம் டு லைட். இது என்னன்னு பார்ப்போம் முதல்ல. Journalists sure can't get enough of Frank Stone. I pulled some இந்த of these பேப்பரில் என்ன today too. போட்டிருக்கு? What's that? Obituaries from around the Secrets time of of the murders. Killer Stone And a come little to before. light as Cedar Hill tries to make sense of recent events at the Cedar Steel Mill. More disturbing details are starting to emerge about the man. அதாவது அவனை பற்றின சீக்ரெட்ஸ். ஏன்னா இவனும் ஒரு மனுஷன் தானே, என்னதான் ஒரு சைக்கோ பார்த்து கொலகாரனாக இருந்தாலும் இவனுக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது இருக்கும்ல, இவனை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, அதான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. த ஸ்கேண்டல் 36-year-old மெஷினிஸ்ட். இவன் வந்து ஒரு மெஷினிஸ்ட்டு, 36 வயசு ஆகுது இவனுக்கு. who was shot dead by police during a violent altercation last Friday. Stone, அதாவது 1960s இருந்த நியூஸ் பேப்பர். கரெக்டாக எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்கு பாருங்க, September 16th 1963 அப்படின்னு போட்டு அந்த நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்கா. ஸோ அதான் இப்போ நம்ம இருக்கிறது 1980s. அப்போ யோசிச்சு பாருங்க, 1960s இருக்க நியூஸ் பேப்பர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரு இப்போ உங்களுக்கு கிடைக்கணும்ல, அது எங்கேயாவது லைப்ரரியில் சில இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ அதுதான் இப்போ இது உங்ககிட்ட இருக்குது.
அதோட ஜெராக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம், அதை பற்றின ஜெராக்ஸ் தான் இருக்குது. இப்போ இன்டர்நெட் இருக்குது, நம்ம ஆர்கைவ் இருக்குது, நெட்டில் தட்டினோன்னா ஏதோ ஒரு பழைய நியூஸ் பேப்பர் வேணும்னா யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, எடுத்துக்கலாம். அந்த டைமில் கஷ்டம் இல்லை. 80s யோசிச்சு பாருங்கள், இன்டர்நெட் இல்லாத டைமு, கம்ப்யூட்டர் கூட பெருசாக இல்லாத ஒரு டைம் அது. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத டைமு, என்டர்பிரைஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் சில பேர்கிட்ட இருந்திருக்கலாம் மேபி. நான் எங்கள் சைடில் இருந்திருக்கு, பட் எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட இல்லைல்ல. பர்சனல் கம்ப்யூட்டர் என்ன, நம்ம ஒரு இதாக இருக்கணும், யாராவது ரிச்சாக இருக்கவங்க கிட்ட இருந்தால் மட்டும் பத்தாது, எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனான ஒரு இதாக இருக்கணும்ல, அப்படி சொல்கிற மீன் பண்ணி. செடார் ஹில்ஸ் மோர் டிஸ்டர்பிங் டீட்டெயில்ஸ். ஓகே, ஹூ ஆர் ஷார்ட் டெட், அது படிச்சாச்சு. ஸ்டோன், who our own sheriff Kushich is linking with multiple. பார்த்தீங்களா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர், அவன் பேருக்கு பதிலாக ஷெரீஃபோட பேர் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா போலீஸ் தான் சுட்டான் அந்த அவன். அப்போ இருந்த ஷெரீஃபாக இருந்த அவன் பேரை வந்து அவன் போட்டுக்கிட்டான். இஸ் லிங்கிங் வித் மல்டிபிள் அன்சால்வ்டு டிஸப்பியரன்சஸ் ஓவர் த லாஸ்ட் 3 years ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்டு பை தோஸ் who know him as a loner. அவன் வந்து ஒரு லோனர், ஓகேவா, தனியாக இருப்பான், தனிமை விரும்பி, creep and oddball. Most shocking are the growing rumors that Stone was taken on by Cedar Steel and its owners, the Tester family, despite a prior police record for violence. இவனுக்கு இதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து வயலன்ஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்க் ஸ்டோன் கமிட்டட் செவரல் மர்டர்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடியே, இந்த கிரைமுக்கு முன்னாடியே அவன் நிறைய மர்டர்ஸ் பண்ணியிருக்கான். அக்யூஸ்ட் தான் ஆல்ரெடி அவன், ஆனால் அவன் வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஓகே, எண்ட் ஆஃப் அன் ஏரா. செடார் ஸ்டீல் மில் டு பர்மனெண்ட்லி க்ளோஸ். இன்னைக்கு August 24, 1967. ஓகேவா, அது நடந்தது 63 நினைக்கிறேன். இருங்க ஒரு தடவை பார்த்துடலாம். ஆமாம், இது 63 போட்டிருக்கு, இது 67. அப்போது வந்து 67 தான் அந்த மில்லை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் நம்ம டிடெக்டிவ் மைண்ட் மாதிரி இது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அதனால தான் நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த ஒரு சின்ன சின்ன இயரு, இந்த இது கூட கேமில் நம்மளுக்கு வரும்போது அப்போ நம்ம தெரியலன்னு யோசிக்கக்கூடாது. த செடார் ஸ்டீல் மில், ஒன்ஸ் த இண்டஸ்ட்ரியல் ஹார்ட் பீட் ஆஃப் அவர் டவுன், இஸ் டு பி பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு ஆஃப்டர் ஓவர் 40 years ஆஃப் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ் ஆப்ரேஷன். 40 வருஷம் பழமையான ஒரு இது போல இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு, ஒரு 4 வருஷம் கழிச்சு. ஃபவுண்டட் பை ஹாவார்ட் கின்சி டெஸ்டர்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த டெஸ்டர்ன்ற குடும்பம் தான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர். இப்போ எப்படி அம்பானி குடும்பம்ன்றாங்க அது மாதிரி. இன் 1921 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்த. த மில் இன் இட்ஸ் வார் டைம் ஹேடே ப்ரொடியூஸ்ட் ஹை குவாலிட்டி ஸ்டீல் தட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் தி நேஷன். அந்த வேர்ல்டு வார் டைம்லலாம் வந்து இங்கேருந்து தான் நிறைய ஸ்டீல்லாம் போயிருக்குன்னு போட்டிருக்கு. மிஸ்டர் டெஸ்டர்ஸ் லெகசி வாஸ் ஹானர்ட் பை ஹிஸ் டாட்டர் மார்கன் இன் அ ஸ்டேட்மெண்ட் கிவன் ஆன் வெனஸ்டே மார்னிங். ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லை. மார்கன் டெஸ்டர் ஸ்டேட்மெண்ட் சஜஸ்டட் the family's decision to close the mill permanently had been taken out of respect for the memories of those murdered on its premises. அதாவது இந்த இடத்துல நிறைய கொலைகள் நடந்திருக்கு, நிறைய பேரை வந்து இந்த ஃப்ராங்க் ஸ்டோன் யாருக்கும் தெரியாமல் இங்கே வச்சு கொண்டிருக்கான். ஸோ அதுக்கான ஒரு பரிகாரமாக வந்து இந்த மில்லை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி. பை ஃபார்மர் எம்ப்ளாயி ஸ்டோன். நாட் எவ்ரி ஒன் இஸ் கன்வின்ஸ்ட் பை திஸ் ஜஸ்டிஃபிகேஷன். However, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. பாயுங்களா, யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏதோ அந்த ப்ராப்ஸ் இருக்குது பாருங்கள், கையை துண்டை வெட்டின அந்த எஃபெக்ட்டுக்காக, அந்த ரத்தம் வர மாதிரி எஃபெக்ட்டுக்கு கேசட் ஒன்று இருக்குது. டாம் ஹால்ட் இன்டர்வியூ, அதாவது அந்த டைமில் இருந்த இன்டர்வியூ பண்ண கேசட் போல் இருக்குது ஏதோ. இதை எடுத்து வச்சுப்போம். 4 fingers of fear and a thumb of death, the fake hand. இதுன்னு நான் ஒரு ஸ்டோரி எழுதினேங்க ஸ்கூல் டைமில் 10th படிக்கும்போது. அதை வச்சு நிறைய பேரை அட்டாக்லாம் பண்ணியிருக்கேன். அன்னியன் படம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன். அது இப்போது அது நிறைய அது மாதிரி ஒரு படம் கூட வந்திருக்கு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டைமில். அப்புறம் சில இந்த படத்தில், பேய் படத்தில் கூட வந்திருக்கு. பட் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல, அது ஒரு சின்ன சீனாக வந்துட்டு போயிடும்.
நான் என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அதாவது ஒருத்தன் வந்து இருப்பான். இப்போ நான் வந்து அந்த கேரக்டரை அசியூம் பண்ணிட்டு ஸ்கூல் டேஸில் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டுருப்பேன். சும்மா இது அடித்தா ஒரு த்ரில்ல போர் அடிக்கும், அதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஒரு இது பண்ணலான்ட்டு. என்னென்னா லைக் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஹேண்டு அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்டை தான் வச்சு பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பேன். என்னென்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து தனியாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஜாம்பிஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டு வந்து தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இந்த பப்பட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அது தனியாக அது வந்து தனியாக பேசும், அந்த கையை வச்சு தானே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் வந்து அதை வந்து கண்ட்ரோல் அதாவது ஒரு பப்பட் வச்சு ஒரு பண்ணுற ஒரு ஆள், ஓகேவா. அவன் வந்து ஸ்டோரியோட ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். இந்த பப்பட்ஸ் வந்து ஒருத்தன் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். இந்த பப்பட் ஷோ இதெல்லாம் போகும்போது அவங்க கையில் வச்சுட்டு பண்ணுற அந்த பப்பட் இருக்கும்ல, அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அது சின்ன பையன். அவனே வந்து அதை ட்ரை பண்ணுறான். இந்த பப்பட்ஸ் மாதிரி அது அவங்ககிட்டே அது பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணி அவன் கையவே வந்து வச்சுட்டு, அதாவது அது மேலே பொம்மையெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி அவன் பேச ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கான். அவனுக்குள்ளே ஒரு இதாகுது, அது அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி அவன் கையிலேயே வந்துட்டு தனியாக அது ஒரு செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. புரியுதா? அவன் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிறான். அவன் கை வந்து தனியாக ஒரு உயிருள்ள ஒரு பொருள், ஓகேவா. அது வந்து அவனுக்கு வந்து அது வந்து அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் அந்த பப்பட் இது மாதிரி பண்ணி பேசி இவனே வந்து இந்த மைண்டுக்குள்ளே இவன் கை தனியாக இது ஒரு கேரக்டராக அவன் உருவாக்கிக்கிறான். அவன் வந்து ஒரு கேரக்டர் இருக்கான். அந்த மாதிரி நினச்சி என்ன பண்ணுதுன்னா, அந்த கை வந்து அவன்கிட்ட வந்து தானாக வந்து பேசுகிற மாதிரி இவனே தான் பேசிக்கிறான். பட் அவன் மைண்டுக்குள்ளே அப்படி ஒரு இது அந்த ஆளவந்தன் படத்துலலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் யோசித்த ஒரு கான்செப்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து உருவாகுது. ஒரு சைக்கோபாத் கேரக்டர் மாதிரி தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான பர்சன் தான், ஓகேவா. அந்த கேரக்டருக்கு வந்து நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். அவன் வந்துட்டு ரொம்ப வந்து பெருசாக அந்தளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டர் கிடையாது. பட் அவனை நீங்கள் அடித்து அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், இதை பற்றி சொன்னால் பெருசாக போகும். அவன் வந்து இப்போ நீங்கள் வந்து அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னு வைங்க அந்த ஹீரோவை. என்னடா இது, பாஸ் பண்ணிடலாம், இதை நம்ம ஸ்டோரி முடிச்சுட்டு இதை பார்ப்போம். அதில் வந்து என்னென்னா, இப்போ அந்த ஹீரோ வந்து அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ அம்பி எப்படி செத்து போயிட்டான்னா அன்னியனில் வந்து அன்னியன் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி வருவான்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அதை யோசித்து வச்சுருந்தேன். ஸோ என்னென்னா லைக் அவன் வந்து அவனே இல்லைனாலும் அவன் கை வந்து தனியாக போய் ஃபைட் பண்ணும், ஓகேவா. அந்த மாதிரி கான்செப்டு இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அது அவனோட கை வந்து அவனுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு இந்த அயன் ஃபிஸ்ட்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து நார்மல் ஹேண்டு தான். பட் அதுக்கு வந்து அந்த ஒரு ஆட்ரலின் வந்துடும். அந்த மாதிரி அந்த ஒரு பவர் வந்துடுச்சுன்னா, ஒரு ஹியூமனுக்கு வந்து அந்த ஆட்ரலின் வந்துடுச்சுன்னா அந்த கை ஷேக்கிங் ஆகும், பார்த்துருக்கீங்களா. இந்த பயத்தில் ஷேக்கிங் ஆகுது சொல்ல நான். ஆட்ரலின் ரஷ் வந்துட்டு அந்த ஒரு அது அவுட் ஆஃப் ஃபியரில் ஒரு ஷேக்கிங் வரும்ல, அது தொட நடிகின்னுவாங்க, அந்த ஃபியர் வேறு. பட் அதுவும் ஆட்ரலின் ரஷ் தான். பட் ஒருத்தன் வந்துட்டு சரி ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ஃபைட் பண்ண போகிறான்னா ஒரு இது வரும், பார்த்துருக்கீங்களா. அந்த ஒரு உடம்புலாம் அப்படியே மசில்ஸ்லாம் அப்படியே ஒரு ரம்பிளிங் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகிட்டான்னா அவன் வந்து அவனோட ஆட்ரலின் பம்ப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவன்கிட்ட நீங்கள் ஃபைட்டுக்கு போனீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். நான் பயந்தாங்குழியை சொல்லலை, நான் சொல்கிறது ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவனை சொல்கிறேன். அவனோட மசில்ஸ்லாம் வந்து அந்த ஷேக் ஆகும், பார்த்துருக்கீங்களா. அப்போ வந்து அவனுக்கு ஆட்ரலின் பம்ப் ஆகிடுச்சுன்னா அவனை வந்து நீங்கள் ஈஸியாக டிஃபீட்டே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஹல்கோட கான்செப்ட்லாம் இதை பேஸ் பண்ணி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதை நான் உருவாக்கியிருந்தேன். ஸோ இந்த ஆட்ரலின் ரஷ் வரும்போது என்ன ஆகும்னா, அவனோட லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து அந்த பவர் வந்துடும். ஸோ அவன் வந்துட்டு இந்த வெனம்லாம் காட்டுவாங்களா, அது எப்படி பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரிலாம் வந்து ரைட் பண்ணி ஒரு காமிக் மாதிரி நானே வந்து பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் ரஃப் நோட் மாதிரி அதெல்லாம் போட்டு காமிக் மாதிரிலாம் வரைஞ்சி அதுக்கு ஒரு பவர் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம சும்மா வச்சு ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பசங்களாம் இருப்பாங்க. அப்போ ஏதாவது வந்து எவனா பண்ணான்னா, இப்போ பவர் வந்துச்சு பாரு இதுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கேரக்டரில் மாறி ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அந்த டைமில். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. Look at the date. Yeah. Oh, yeah. What? This is from before the murders, before they realized it was Frank. It's about mill operations, kind of a puff piece to drum up interest in new recruits. Hello, what is this? Look at the caption. Worker Frank Stone, machine shop. Bullseye. Machine shop, huh? We've got to shoot there. That's it. That's the place. It's perfect. So, time to go? Okay, people,
company move. Time to head on out and shoot the shit out of this thing. Let's go, let's go. Time is money. Let's make a movie. மேடிசனோட அம்மா வரா பாருங்க. என்னடா வேன்ல எல்லாம் கிளம்பி போகுதுங்களே எங்கேயோ. Now, what were you little ding-dongs working on? எங்கே இதுங்களாம் போகுதுங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. Interesting. ஒருவேளை ஸ்பை பண்ணுவாளோ எங்கே இவங்களாம் போகிறாங்கன்ட்டு. அந்த மர்டர் மில்லுக்கு தான் போகிறாங்க. ஆஹா இனிமே தான் பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜாலியாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது. Ladies and gentlemen, I present the mill. My God. There it is. நான் ஒரு படம் பார்த்தேன் 3-4 தடவை பயந்துட்டேன். அதாவது ஹாரர் கிடையாது, திடீர் பயமுட்டுற மாதிரி. A Quiet Place Day 1. அது வந்து பூனையை வந்து பேஸ் பண்ணவங்களுக்கு பிடிக்கும். அது நல்லா இருக்கும் அந்த படம். அது பார்த்தீங்கன்னா ஹாரர் மாதிரி தான் இருக்கும். ஒரு 3-4 தடவை நீங்கள் பயந்துருவீங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அந்த மாதிரி பயமுத்திடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயந்த ஒரு படம்னா அதுதான். Careful. First step's a doozy. அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஷார்ட்கட்டில் அவன் கூட்டிகிட்டு போகிறான். போலீஸோட பையன் கூட்டிகிட்டு போகிறான் திருட்டுத்தனமாக. கிறிஸ் இன்னும் க்ரீக்குன்னு என்னவோ போட்டிருக்கு. 20:58 10 மணிக்கு போகிறாங்க. ஓகே கிறிஸ்னா அந்த பொண்ணு. இவருக்கால இவ பேர் தான் கிறிஸ்து. இவன் பேர் வந்து ஜெய்மி. இந்த பையன் பேர் ஜெய்மி. இவ பேர் லிண்டா. ரெட்டக்குடிமி லிண்டா குட்டி. ஓகே கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது இந்த இடமே. பாருங்களேன் ஏதோ ஒரு அந்த அருவி மாதிரி போகுதுல்ல, இந்த வழியாக தான் கூட்டிகிட்டு போகிறான். ஷார்ட்கட்னு ஏதோ ஒரு ஃபென்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஃபென்ஸ் போட்டிருக்கு. அந்த மில்லு இருக்குல்ல அதோட அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல உடஞ்ச மாதிரி இருக்கனால இந்த பேக் சைடு வழியாக அவன் வந்து கூட்டிகிட்டு வரான். அந்த போலீஸோட பையன் அவன் முன்னாடி போயிட்டான். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகலாம், எல்லோரும் பத்திரமா இருங்க. இவன் வந்து ஃப்ரெண்டு கிடையாது, என் ஃப்ரெண்ட் கம் பாய் ஃப்ரெண்ட். அவன் எங்கே இது வழியாக எப்படி போனான்? இந்த வழியே இல்லையே. இருங்க ட்ரை பண்ணுவோம். ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. Breathe in. ஏண்டா இந்த மாதிரி இடத்துக்காடா கூப்பிட்டு வருவேன்? இவ தான் கேட்டா. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். பயமா இருக்குது. திடீர்னு அந்த போலீஸ் வந்து என்னடா பண்றீங்கன்னு நானா அவ்வளோதான். ஏன்னா அவன் ஆல்ரெடி வார்ன் பண்ணி அனுப்பிச்சான் ஜெயிலில் போட்டுருவேன் என்ன ஷெரீஃபு. அவன் பையன் என்னன்னா எங்கள் அப்பாலாம் கண்டுபிடிக்க முடியாது, வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போகிறான். ஓ இதை மட்டும் ஜம்ப் பண்ணி போயிட்டோம்னா அவ்வளோதான். எங்க அப்பா இந்த இடத்துக்கு வர மாட்டார் அவ்வளவா. இல்ல இந்த வழியா போலாமான்னு கேக்குறான். 2 வழி இருக்கு, சூஸ் பண்ணன்றாங்க. இப்போ இந்த வழியை வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதை பொறுத்து இந்த கதை நகரும். புரியுதுங்களா? நான் சொன்னேன்ல ஆல்ரெடி இந்த கேம் வந்து நம்மளோட டெசிஷன்ல கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு டெசிஷன் நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்டோரியே மாறும். இப்போ நான் இது மேலே குதிச்சு போயிருந்தேன்னா வேற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. இதே நான் இந்த வழியாக போனேன்னா என் ஃப்ரெண்டில் வேற இன்னொருத்தர் செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்படி போனால் சேஃப்டியாக இருந்திருக்கும், அப்படி போனால் பேய் வந்திருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் அது வந்து அந்த கதையை மாற்றிடும். இப்போ நான் அதை கிளைம் பண்ணி போகலாமா கிராஸ் பண்ணி போகலாமா? கிராஸ் பண்ணி போனால் தண்ணியில் யாராவது ஊந்துட்டாங்கன்னா ஏதாவது ஆபத்தாயிடும். அது கிளைம் பண்ணி போனால் ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு அதுதான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு கிராஸ் பண்ணி போகிறது பெஸ்ட்டுன்னு தோணும். ஏன்னா அதுனா ரிஸ்க் இல்லைன்னு அவன் சொல்கிறான். இதுனா கொஞ்சம் மீடியம் இதுதான் சொல்கிறான். சரி நம்ம இதிலே போவோம். ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். ஃபென்ஸ் எகிரி குதிச்சு போகிறதுலாம் கஷ்டம், இதுனா நம்ம தாண்டி போயிடலாம் ஓரளவுக்கு. கீழே ஊந்துடக்கூடாது பார்த்து. எல்லாரும் சேஃபாக வந்துட்டாங்க.
இப்போ நான் இந்த வழியை சூஸ் பண்ணனால பாருங்க இப்போ எல்லாருமே சேஃபா இருக்குமா? Ever since I can remember. ஆனா இதனால ஏதாவது நடக்காம இருந்தா சரி. I think it was weird, but ஒவ்வொரு டிசிஷனும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்தும். growing up, nothing killed a friendly காட்டுக்குள்ள தனியா conversation நடந்து quicker போயிட்டு than இருக்கோம். someone calling my dad the hero of Cedar Hills. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் நல்லா Remember, you இருக்கு. didn't want to be interviewed for that profile they ran for the 10th anniversary. ஒரு மூவி மாதிரியே இருக்கு What a அப்படியே cool பார்க்க. title, though. What was the title? The Man Who Drew Blood from a Stone. Damn. I mean, it could make a good title. என்ன அவன் அந்த பக்கம் போறா, இவன் இந்த பக்கம் போறான். Other movie? We were just batting some ideas around, just spitballing. ரெண்டும் ஒரே வழியா என்னன்னு தெரியல. சரி இவ்வளவு ஃபாலோ Maybe we should பண்ணுவோமா? stick to finishing one movie at a time. Totally. Yeah. வாங்க இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், நெருங்கிட்டோம். Campfire. யாரோ கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாத வழின்னு சொன்னேன். Hang out. Bonnie seems too cool to have friends. இங்க நம்மள தவிர வேற யாரோ வந்து இங்க ஹேங் அவுட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கே. That's why she டேஞ்சர் ஹை வோல்டேஜ். Wait, really? அப்போ இந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யாராவது வருவாங்களா? அந்த மாதிரி யாரோ வந்திருப்பாங்க was போல இருக்கு. always so Bonnie. What? இவங்களோட கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கவங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. Who had bonfire இதுங்களாம் parties under at 18 abandoned போல இருக்கு. hills? What's wrong with that? It just doesn't feel very goody little two shoes. Well, Bonnie was the president of the Clean Up Cedar Hills High School initiative. We'd come through here and pick up all the litter that had blown in off the road. Oh. ஹை ஸ்கூல் கிட்ஸ்னு little வாங்களா two அது மாதிரி. shoes. What happened? Sex, drugs, and rock and roll. Gotta love a happy ending. அடாது ஏதோ நான் அவங்கள பார்க்குற மாதிரி இல்லை. யாரோ அவங்கள ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து. நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான். யாரோ அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. இங்கே வழியே இல்லையே, இது மேலே தான் நடந்து போகணும் போல இருக்கு. பார்த்துவாங்க. தள்ளி விட்டுருப்பான் இருக்கும் பாவி. பேலன்ஸ். ஐயோ என்னடா இது? விழுந்துடாத. அப்பா ஃபுல் கண்ட்ரோல் அதுக்குன்னு கொடுத்துட்டானுங்க நம்ம கையில். இந்த ஆப்ஷன் வேறு இருக்கா? அப்போ இங்கே ஏதாவது இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமே. ஏதோ இருக்குது அங்கே, என்னமோ இருக்குது பாருங்கள் தூரத்தில். எஸ் எஸ். இப்போ இதை தாண்டி நம்ம போகணும். அதை கிராஸ் பண்ணி போனால் அதை எடுக்கலாம். பேலன்ஸ். Chris Gordon. Another ஓய் victim. ஊந்துரும் போல இருக்கு. கஷ்டமாக இருக்குது பேலன்ஸ் பண்ணுறது. நான் இது வரைக்கும் விளையாண்ட கேமில் இது டஃபஸ்ட்டாக இருக்குங்க. இது மற்ற கேம்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், பேலன்ஸ் பண்ணி டக்குன்னு ஓடிடலாம். இதில் கொஞ்சம் என்னது இது? ஏதோ ஃபிங்கர் மாதிரி இருக்குது. இன்னும் வந்து 5 out of 12. இன்னும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மிடில் ஃபிங்கர், டேட்டூடு மிடில் ஃபிங்கர். இங்கேருந்து குதிக்கலாமா? எஸ். இங்கே என்ன லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னும்? சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இருக்குமோ தெரியல. நம்ம ஆட்டுக்கு போவோம். மேடிட்டா இன்னும் வரவே இல்லையே. வன போகிற வழியே நல்லா சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதுதான் எனக்கு வேணுன்றாங்க. இந்த மாதிரி ஹாண்டடான பிளேஸ்க்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த ரியலிசம் வரும் அப்படின்றா. நம்மளாம் செட்டு போட்டு படம் எடுக்கிறாங்களா இப்போலாம்? இவ வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போய் எடுக்கணும்னு எடுக்கிறா. தவளை தானே அது கத்துது. ஆமாம், சவுண்டெல்லாம் டீட்டெயிலிங் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. இதோ அந்த மில்லுக்கு அங்கே தெரியுது பாருங்க. எப்படி உள்ளே போகிறது? வழி பிளாக்கான மாதிரி இருக்கே. Are you absolutely sure
This is safe, and இது சேஃபா? some kind of ventilation shaft full of whirling fan blades. I can't promise you won't, but என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா see them as they tear you to pieces. டார்ச் இருக்கு என்கிட்ட. என்னங்க? Thanks. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு டார்ச் வச்சிருக்கான்ப்பா இவன். போலீஸ்ல அவங்க கிட்ட டார்ச்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அப்பாவோடது போல இருக்கு. இதோ இங்க ஒரு சின்ன இது இருக்கா, இதை தள்ளிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்றான். ஏய் என்னடா இது, இந்த இடமே மூணு மாதிரி இருக்கு, இதுக்குள்ள கூப்பிட்டு போறான். டனல் மாதிரி இருக்காது. உங்க அப்பா கிட்ட மட்டும் மாட்டணும், கண்டிப்பா ஜெயில் தான்ப்பா அப்படி சொல்லி சிச்சுக்கிட்டே வராங்க உள்ள. யாரும் உங்களை ஒளிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவனும் ஒருத்தன். இது இந்த ட்ரைனேஜ்லாம் போவோமே அந்த மாதிரி ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்குது இது பார்க்க. டேய் என்னடா இது, இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற சேஃப் தானா? இவனை நம்பி போகிறோம். சரி போலீஸோட பையன் தானே, கரெக்டாக தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஓ இந்த இடத்துல எவனோ வந்திருக்காங்க உள்ளே பாருங்க. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயே ஃபாரின்ல இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுங்களாம் பாருங்க, கஞ்சா அடிச்சுட்டு ஷோட்லாம் கிறுக்கி வச்சிருக்குங்க. ஏதோ எழுதி வச்சிருக்குதுங்க. ஹூ ஆர் யூ? போதையில் என்னமோ எழுதி வச்சுக்கிறானுங்க. There was one time when I was little and he was really drunk. Even though This way, fellow traveler. I kind of like knowing what he went through. I get that. He didn't talk to me like a little kid. இது என்னங்க ரெண்டு பக்கமும் வழி போகுது. இதுக்கெல்லாம் வழி எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்திருக்கேன்றான். நைஸா எங்க அப்பாவுக்கு தெரியாம வந்தேங்க அப்படின்றான். இதுக்குள்ளலாம் போய் தொலைஞ்சு போனா என்ன வருது? இங்க பாருங்களேன், அது வாட்டுக்கு போகுது வழி. நம்ம போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தொலைஞ்சிட்டா ஓ நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு வேளை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு பேய் பொம்மை இருக்கு, கான்ஜரிங்ல வரும்ல அது மாதிரி. ஐயோ இப்போ மட்டும் அந்த ஐடின்னு ஒரு படம் இருக்குமே 8, அந்த மாதிரி ஒரு பேய் வருதான். நான்லாம் அப்படியே தூக்கி போட்டு ஓடுருவேன். அந்த படம்லாம் பார்த்து நான் பயந்துட்டேன். அது அந்த லேட்டஸ்டாக வந்த படம் தான் மெயினாக. ஹாரர்லேயே ஒரு கொடூரமான ஒரு ஹாரர் படம் அது. அது நைட்டு கனவுலலாம் வந்துச்சு எனக்கு. அது மூஞ்சி, அது பல்லு, ஐயோ. இதுக்குள்ளேயும் போக முடியுமா? என்ன எல்லா இடத்துக்குள்ளேயும் நம்மளால போக முடியுது? என்ன கேம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான் டீட்டெயிலிங்க. யாரும் நின்ன மாதிரி இருந்ததுங்க. ஹலோ, இது ஒரு மோட்டர் ரூம்குள்ளே வந்திருக்கும். இது என்னங்க கேம் இவ்வளோ உள்ளே போய்கிட்டே இருக்கு. அவன் வேற அங்கே எங்கேயோ போயிட்டான் வழி இருக்குன்ட்டு, நான் வாட்டுக்கு தனியாக போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேமில் இந்த மாதிரிலாம் வரவே வராது. நம்மளை லிமிட் பண்ணிடுவாங்க. சில இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும், மற்ற இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு வச்சுருப்பான். ஆனால் நான் வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். சாவி, கேஸ்டிங் ஷெட். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. ஸோ இவன் வந்து நம்ம கிட்ட விட்டுட்டான் டெசிஷனை. நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணினா உனக்கு இதில் இருக்க க்ளூ வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். அங்கே என்னமோ இருக்கே, இதெல்லாம் என்னது? இது 3 இது மூடி மாதிரி இருக்குது. அது எதுவும் ஒர்க் ஆகாது போல் இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். திறக்க முடியல, துருப்பிடிச்சி போயிருக்கு. சரி, நம்மளுக்கு ஒரு சாவி கிடச்சிருக்கு, அது ஞாபகம் வச்சுப்போம். நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அவங்களாம் விட்டுட்டு போயிட்டு பார்க்க போகிறாங்க. இருக்கான். அப்போ பின்னாடி இன்னும் நிறைய இடம் இருந்துச்சு. இதோ இங்கே ஒரு கேப் இருந்தது, இது போயாச்சு. இதுவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை இங்கே, இது போயிட்டு வந்தாச்சு. ஓகே. So I was gonna say, இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. he fucked up his shoulder that night.
Real bad. Still can't use it like he used to. கீப் கோயிங். Probably never will. Damn. I didn't know it was so. ஆரோ மார்க்லாம் போட்டு யாரோ வழியெல்லாம் எழுதி Told me வச்சுக்கிறாங்க. Frank Stone squared off face to face, right here in the mill. The furnace chamber, actually. ஃபர்னஸ் சேம்பரா? Shit. அதுக்கே எனக்கு வழி தெரியும்ன்றான். What else did he tell you? Just that he. எங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்து காமிச்சாருன்னு சொல்றானா எனக்கு தெரியல. ஏதோ அவர் பார்த்தாருன்னாரு, ஏதோ சம்திங் What does சொல்றான். that mean? Every time I've ever brought it up, gets that look in his eye. And I just don't want to see him like that. எங்க அப்பா அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் இந்த இன்சிடென்ட்ல தான் பயந்து போயிருந்தாரு அப்படின்றத சொல்றான். But I'm glad you've got such a good relationship. இவன் with your சொல்றத dad. பார்த்தாலே பயமா இருக்கு. Me too. இங்கே ஏதோ ஒன்று போகுது பாருங்க வழி. போவோம். மனசு திடமா வச்சுக்கோங்க, பயந்துடாதீங்க. ஏதாவது இருந்ததுன்னா நான் பயந்துருவேன். திடீர்னு அந்த மாதிரி பயமுடுத்தி விடணும், செம்மையா இருக்கும். நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த டே குவைட் பிளேஸ் டே 1 அந்த படத்தில் அப்படி தான் பயமூர்த்தி விட்டானுங்க. அமைதியாக இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு பயமூர்த்தி விடுவானுங்க, தூக்கி வாரி போட்டுரும் அப்படியே. அதுமாரி 3-4 தடவை பயந்துட்டேன் நான். சின்ன படமாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு, வொர்த் வாட்சிங். ஆனால் என்னால் ஒரே சிட்டிங்கில் அதை பார்க்க முடியல. நான் அப்படி பார்க்கல, அப்படி பார்த்துருந்தா தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நான் விட்டு விட்டு பார்த்தேன். எனக்கு அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 நாளாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ பார்த்தேன், அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்த்துட்டேன். அது ஒரே சிட்டிங்காக உட்காந்து பார்க்குற மாதிரி பாருங்கள். ஏன்னா எனக்கு அந்த டைம் கிடைக்கல, வாஸ் பிஸி. ஐயோ, எந்த வழியாக வந்தேன்னு மறந்து போச்சு. இந்த வழியாக தானே வந்தோம். இந்த லைட்டு மட்டும் இல்லைன்னா எப்படி போவாங்க? இவ்வளோ இருட்டாக இருக்கு. சரி, ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவோம். ஏன்னா திருப்பிலாம் நம்ம ரிட்டர்ன் வர முடியாது. என்னடா ஓடுறான் அப்படியே தனியாக விட்டு ஓடுறாதரா? வழி தெரியாதரா எங்களுக்கு யாருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே காணோம்? ஏய், அவங்க 2 பேருங்க. டேய், என்னடா இது? அவங்க 2 பேரை காணோம். ஏன் அவங்க அப்பாவோட கேப்பு? ஏய், இது நிஜமாலுமே ஒரிஜினல் தான் போல இருக்கு. I think that could actually be my dad's. Yeah. 1960s இவங்க அப்பா இங்கே வரும்போது ஒரு கேப் விழுந்தது இல்லை, அது இப்போ கிடக்கு பாருங்க. நம்ம ஏன்னா இந்த கேம் வந்து விளையாண்ட போது வந்தது இது. அந்த கேப் இன்னமும் இருக்குங்க இங்கே. அப்போ நிஜம்தான் போல இருக்குது. இவ இப்போதான் நம்மளுக்கு தெரியும். இவ நம்பணும்ல. இவ வந்து ஒரு கதையாக தானே கேட்டிருக்கா. ஒரு சின்ன பொண்ணு இல்லை இவெல்லாம் இப்போ பிறக்க கூட இல்லை. இவளுக்கு ஒரு எவ்வளோ இருக்கும்னு தெரில. எனக்கு ஏஜ் 16-17 இருக்குமா இல்லை 18 இருக்குமான்னு தெரில. ஸோ இப்போ ஒரு ஸ்டோரியாக நம்ம கேட்டுட்டு அதெல்லாம் என்ன சும்மா உருட்டியிருப்பானுங்க அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம நிஜமாக வந்து பார்க்கும்போது இருக்கும்போது கன்ஃபார்ம் ஆகும்ல. அதுதான் இப்போ இவளுக்கு ஆயிருக்கு. சும்மா அடிச்சு கூட விடுவாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நம்பிட்டு இருந்தா இப்போ பார்த்தோன்னே கேப்பை பார்த்தோன்னே வந்து திக்குன்னு ஆயிடுச்சு இவளுக்கு. என்னடா அது? இது ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓ இல்லை, அந்த லைட்டு. Gotta love a scenic route. இப்போ நம்ம போகும்போது உள்ள ஃப்ராங்க் ஸ்டோன் இன்னும் உயிரோட இருக்கானா? அவன் வர அண்டர்டேக்கர் ஹைட்ல இருப்பான். What makes you think I have? I can just tell. The film, the directing, it's in your blood. And your blood? You want to be a cop like your dad? No way. டைரக்ஷன்லாம் உன் பிளட்லேயே இருக்கு அப்படின்ட்டானா? அப்போ உன் பிளட்ல என்ன இருக்கு? உங்க அப்பா மாதிரி போலீஸ் ஆகணும்னு இருக்கா அப்படின்னு கேட்குறா. Oh. I thought you just liked hanging out around. இல்லை, நான் போலீஸ் ஆகக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்கிறான் அவன். Knock it off.
எனக்கும் ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும்னு ஆசை. இதோ அதே இடம் பாருங்கள், 60 வருஷத்துக்கு அதான் 1960s வந்து பார்த்தோம்ல, அந்த இடம் இப்போ பழசாக அப்படியே இருக்குது, எல்லாமே பாழடைஞ்சு போன இடமா இருக்குது. இவன் வேறு அப்பப்போ ஜாம்பிஸ் மாதிரி வந்து பயமுறுத்துறான். இந்த சைடு ஒரு வழி போகுது. எஸ், அங்கே ஏதோ இருக்கு. என்னடா இது? திடீர்னு ஷோல்டரில் வந்து யாரை கை வைக்கிறாங்களா? எப்படி இருக்கும்? அந்த கிளவி வந்து தொட்டுச்சு டிட்டுன்ட்டு நான் பயன்ட்டேன் லைட்டாக. இங்கேயும் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஒருத்தன் தான் வந்திருக்கான். எங்கடா அவன் காணோம், அவளை காணோம். லிண்டா எங்க குடுமி? வழி காட்டுறா டேய், வழிகாட்டி. எந்த சைடு போகணும்? இவங்க தான் போகிறாங்க. இது என்னது? இது ஸ்னோ ஸ்ப்ரே மாதிரி என்னமோ இருக்கு. இது அந்த பெயிண்ட் அடிக்கிற அந்த இது ஸ்ப்ரே கேன். GTA San Andreas லேண்டிங்னா தெரிஞ்சிருக்கோம்ல அது. தோ லாஸ்ட் சான்ஸ் டு டர்ன் பேக். இதுதான் லாஸ்ட் சான்ஸு, மரியாதையாக திரும்பி போயிடுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. சும்மா யாரோ வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கான். இது மேலே ஏறணும் போல இருக்கு. அந்த ஃபர்னேஸ் இதுக்கு மேலே தான் இருக்கா? அதாவது அந்த ஃப்ராங்க் ஸ்டோன் இருந்தான் இல்லையா, அந்த இடம். இல்லை வேற ஏதாவது இடமா இது? தெரியல. இல்லை அந்த மில்லுக்குள்ளே போகிற வழி. ஓகே, அவங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே இருந்து அந்த மில்லுக்குள்ளே இப்போ தான் வராங்க. Oh, thank goodness. மில்லுக்குள்ளேயே வந்துட்டாங்க சென்டரில். செம்மையாக இருக்குடா இந்த பிளேஸு. ஷூட்டிங் இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும். Come on, people. No more standing around flapping our yap sacks. One more scene and we're done. ஆல்ரெடி 10 மணி வந்ததே 10 மணி. இவங்க 10:30 மணிக்கு வந்திருக்காங்க. இப்போ 12 மணி 1 மணிக்கு ஷூட் பண்ண போகுதுங்க படம். யோசிச்சு பாருங்க. அதுவும் திட்டத்தனமாக வந்து, அதுவும் யாரோ ஒருத்தங்க இவங்களை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. யாரோ ஸ்பை யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது பாருங்க, அந்த ஃப்ராங்க் ஸ்டோன் இறந்த இடத்துல பாருங்களேன். என்னடா அது? அந்த பேய்க்கு திருப்பி உயிர் வருது போல இருக்கு. அதான் அந்த இடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது சொல்றாங்க. இதுங்க ஷூட்டிங் வேற பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அவனை வேற ஆக்டர் வேற கீழே போட்டு இது பண்ணிட்டு இருக்குங்க. ஆக்ஷன். I think we got it. You know what that means, right? And that's a picture wrap on Murderville. Way to go! இவங்க ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க போல இருக்கு. பேலன்ஸ் ஷாட்டையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஹாப்பி. ஆனால் லிண்டா ஏதோ சொல்ல வருது. என்னடா கிஸ் அடிச்சுக்குதுங்க? A little premature with a face sucking, disapproving, insistence. We still have one more scene. அவங்க லவ் பண்ணிட்டு போறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்க. I think we still have one more scene left to go before we're officially wrapped. அந்த டைரக்டரும் அந்த ஆக்டரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். Right. Yeah. Linda pitched shooting a scene that would லிண்டாக்கு வந்து கொஞ்சம் இது காண்டு. Adding a little flesh, huh? Yeah, I think we could work with that. But you're playing brother and sister. Come on. With our chemistry? Nobody's gonna buy that. Where are you thinking we'd shoot the new scene? I do have a place in mind, actually. இந்த மில்லிலே வேற ஒரு லொகேஷன்ல நம்ம இந்த சீனை வந்து ஷூட் பண்ணலாம்ன்றாங்க. That's the furnace chamber, right? அந்த ஃபர்னஸ் சேம்பர். எஸ். அங்க போய் ஷூட் பண்ணுவோம்ங்க. அங்க தான் அவன் செத்து போய் அந்த ஆவியே இருக்கு. போச்சு. அதுக்கு திருப்பி உயிர் வந்தா என்ன ஆகும்? மறுபடியும் பாருங்களேன், ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருந்து அவங்கள பாக்குது. யாரோ அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. Yeah. You're right there. இவனுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்க்கு ஆச்சு, இப்போ இவனுக்கும் அதே மாதிரி ஆகுது. யாரோ மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. You sure? You seem kind of spooked. எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கே. சொல்லு, என்னாச்சு? Nothing. ஒன்றும் இல்லைன்றான். Except Jaime saw a ghost back there. ஆனா மறைஞ்சிருந்து ஏதோ ஒன்று அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. You will. Get off me! Get off me!
ச்சீ, Gotcha. இவதானா? அட பைத்தியக்காரி. Agree. Not cool. அவனோட அக்கா. What are you doing here? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் அப்பவே நினைச்சேன் பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்துருமான்னு. இல்ல, இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. This is a closed set. Apparently not. I may. இது யாரு தெரியுதா? இதான் மேடிசன் ஒருத்தி இருக்கால இப்ப பிரசன்ட்ல. அவளோட அம்மாவோட எங்க டைம் லைன்ல இப்ப காட்டுறாங்க 1980sல. And that's all I'm good for? இவளும் பிரதர் சிஸ்டர்ஸ். Linda? லிண்டா யார் தெரியல, கசினா என்னன்னு தெரியல, ஃப்ரெண்டா கசினான்னு தெரியல. ஐ டோன்ட் கேர் இஃப் ஷீ டேக்ஸ் அலாங். போனி கோனா டூ வாட் போனிஸ் கோனா டூ. ரிலாக்ஸ்டா ஃபெமிலியரா. ஐ டோன்ட் கேர் இஃப் ஷீ டேக்ஸ் அலாங். அவள் நம்ம கூட வந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாமா, இல்லைன்னா அவள் எப்படியோ பண்ணுறதா பண்ண போகிறா அப்படி சொல்லுவோமா? அப்படி சொன்னால் நக்கலா சொல்கிற மாதிரி இருக்கும். இதையே சொல்லுவோம். Whatever. I don't care if she tags along. Okay. இப்போ நம்ம கூட இன்னொரு ஆள் ஆட் ஆயிடுச்சு. Totally invisible. 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. Actually, scratch that. Act like I am here, but like invisible, but you still know I'm here, and you're not gonna get up to any funny business, because that's just gross, okay? Don't do it. ஆபத்தான இடத்துக்குலாம் போனீங்கன்னா என்னோட பெர்மிஷன்லாம் போக கூடாதுன்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. Are we gonna make a movie? Time is money, right? சரி வாங்க போய் மூவி எடுப்போம். Make sure you don't get in the way. We've still got எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? நாங்க கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பெரியவங்க இருந்தாலும் I think you mean உங்க லிமிட்ல இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுது அது. சரி போலான்றாங்க. இப்போ வந்து லிண்டாவா நம்ம ப்ளே பண்றோம் போல. கை ரெட்ட குடுமி 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 லிண்டா குடுமி. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி குடுமி ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, காமெடியாக இருக்கும் அது. ஐயோ ஐயோ, லிண்டா பாருங்களேன் எப்படி க்யூட்டாக இருந்திருக்குது. அதாவது இப்போ கிளவி ஆயிடுச்சு அது, ஆனால் அதோட யங் ஏஜில் பாருங்கள் அது அழகாக க்யூட்டாக அந்த ரெட்டை குடுமி போட்டிருக்கு. இப்போ 90s கிட்ஸ் இந்த மாதிரி தானே இருந்திருப்பாங்கல்ல, அதான் அந்த மாதிரி இருக்குது அது. நான் படிக்கும் போல இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க, பொண்ணுங்களாம் அந்த மாதிரி ரெட்டு குடுமி போட்டு. இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணி விட்ருக்கேன். இந்த மாதிரி குடுமி போட்டு வந்துச்சிங்கன்னா, ஸ்கூல்லலாம் வந்துச்சிங்கன்னா பைக் மாதிரி அது குடுமி பிடிச்சி ஐயோ ஐயோ. க்ரௌச். இங்கே என்னமோ ஒரு பாக்ஸ் இருக்கு. அதே பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதில் அந்த கலெக்டிபிள்ஸில் அந்த 2 இது இருக்குது. இன்னும் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்போ அது கண்டுபிடிக்க இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும் போல இருக்கு. இந்த படிக்கட் மேலே போக முடியாதா? அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன், இந்த கேம் வந்து ஃபுல் ஆப்டிமைஸ்டாக வரல. என்னோடய சிஸ்டமில் எதுவும் ஃபால்ட்டுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த கேம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பக்ஸோடு தான் இந்த கேம் வந்திருந்தது. நான் அது லேட்டஸ்ட் அப்டேட் என்ன இருக்கோ மேக்ஸிமம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நடுவில் வந்து சின்ன சின்ன அந்த ஸ்டட்டரிங் இஷ்யூஸ் வந்து வரும். அது நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் ஹார்ட்வேர் என்ன இருந்தாலும் வரும். ஸோ அதனால தான் என்னோடய சிஸ்டம்லேயே அந்த பிரச்சனை வருது. நான் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃப்ரேம் ட்ராப் ஆகிற அந்த இஷ்யூஸ் வந்து இந்த கேமில் இருக்குது. ஸோ அது வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ பட் நம்மளுக்கு ஸ்டோரி தான் முக்கியம். அதனால் நான் சொல்லிடுறேன் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஐ கேன் சென்ஸ் தட். இங்கே தான் எங்கேயோ நம்ம தேடி வந்தது ஏதோ ஒன்று இருக்குது. அது அதுக்கப்புறம் காணும் அந்த பவரை. ESP பவர் மாதிரி வந்தது. அங்கே இருக்கு பாருங்க, அங்கே தூரத்தில் காட்டுது. அப்போ இதுக்குள்ளே தான் போகணும் போல இருக்கு. டோர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. இரும்பு கதவு இல்லை. இவ பாருங்களா இவ்வளோ தைரியமாக போகிறா. மேடிசனோட அம்மாவா இதுன்ற மாதிரி இருக்குது. எப்படி அது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க, கெத்தா. அந்த இடத்துக்கே வந்துட்டாங்கங்க. அந்த கொலை பண்ணி அந்த ஃப்ராங்க்ஸ்டோன் இறந்து கீழே விழுந்தான்ல அந்த இடம். இவன் என்ன பேன்னு பார்க்குறான். இங்கே தான் எங்கள் அப்பா வந்து ஃப்ராங்க்ஸ்டோனை நேருக்கு நேராக பார்த்து சுட்டாரு. அதான் கொஞ்சம் அந்த இடத்த நினச்சி கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது அப்படின்றான்.
different. நான் அப்போ பார்த்தப்போ இது வேற மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றான். ரொம்ப வருஷம் கழிச்சு வரான் போல இருக்கு. எல்லாம் துருப்பிடிச்சு பாழடைஞ்சு போன இடமா இருக்கு. அவங்க எப்படி அதில் போனாங்க? ஓகே, இப்படி போயிட்டாங்களா? ஓகே, இல்லைன்னு ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் போகணும். இந்த இடத்துல சுற்றி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதோ இருக்கு பாருங்க அந்த ஃபர்னேஸ். ஸோ இதில் எங்கேயோ கீழே விழுந்து தான் அவன் செத்து போனான். இதை பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கு பாருங்க. எனக்கு என்னென்ன டவுட்னா, அவன் செத்து போயிட்டான், ஓகே, அவனோட முகம் எப்படி வந்தது? இந்த இடம் ஃபுல்லாக நெருப்பு குழம்பாக இருந்தது. அதில் வந்து அவன் வந்து விழுந்தான். அந்த ஸ்டீல் பைப்பு ஏதோ குத்தி குத்தி செத்து போயிட்டான். ஆனால் அவன் செத்து போனதுக்கப்புறம் அவன் உருவம் மாதிரி ஏதோ கிறுக்கி வச்சுருக்காங்க போல இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே இந்த போதை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்ம வரும்போது வழி ஃபுல்லாக அந்த எழுத்துலாம் எழுதியிருந்தானுங்கள்ல இந்த ஸ்ப்ரே பெயிண்டில். ஸோ அவங்க தான் இதை வரைஞ்சிருக்கணும். இந்த பேய் மாதிரி இதை கிறுக்கி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், அந்த முகம் மாதிரி போட்டு சும்மா ஒரு பயமுறுத்துற மாதிரி. இங்கே தானே அவன் இறந்து போனான். ஸோ அவன் இறந்து போன இடத்துல ஒரு பேய் மாதிரி உருவம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுவாக நேச்சுரலாக இது வரல. இது ஏன்னா உள்ளே இங்கே ஏஜ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த சுவர்லலாம் கிறுக்கி இருக்கா. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி மாற்றுறாங்க. நானும் என்னடா இது செத்து போனால் எப்படா வரும், லாஜிக்காக இடிக்குதுன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது. அங்கே இருக்குது. அது எப்படி எடுக்கிறது? லெட் மீ see. இந்த கதவு திறக்க முடியுமா? அந்த டோர் ஓப்பன் ஆகல. இங்கே ஏதோ ஒரு மெஷின் மாதிரி இருக்குது, அழுத்தினா அது வரும் போல இருக்கு. அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு டிவைஸ் வேணுமே. அந்த லிவர் மாதிரி ஏதோ ஒன்று வேணும் அதுக்கு. அது பண்ணால் தான் அது நம்ம கிட்ட ஆக்டிவேட் ஆகி வரும். ஓகே, அதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது எங்கே இருக்குது? இது என்னவோ பெரிய அந்த பாய்லர் மாதிரி இருக்குது. கீழே போ. இங்கே இருக்குது தோருக்கு பாருங்க. அந்த 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 இது இருக்குது, லிவர் மாதிரி இருக்குல்ல, அது அங்கே இருக்குது. பார்த்துட்டேன். அது ஆனால் மேலே இருக்கே, எப்படி எடுக்கிறது? இவங்க வேற எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போய் அதை முதல்ல எடுப்போம். அதோ இருக்கு படிக்கட்ட. இந்த இடம் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கிறானுங்க பாருங்க. சென்ட் ஹெல்ப் அப்படி இப்படின்னு போதையை போட்டு. அது இருக்கு கேப் ஸ்குவீஸ். we got it. இதை போய் முதல்ல அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு அது இதாகும், இல்லாட்டி வேஸ்ட்டு. அந்த கலெக்டிபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். வேகமாக போகலாம். யூஸ் கிராங்க்னு நினைக்கிறேன். இல்லை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே வந்துடுச்சு மேனுவலாக. இது என்ன ரேட் மாதிரி இருக்கு. பிளைட்டட் ரேட் 5 names I have taken பட் ஐ ஃபீல். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, மறந்துடுச்சு. இது ஒரு கலெக்டபிள்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். Here's what we're gonna do. இந்த இடத்துல ஷூட் பண்ணலாம். கேமரா ரெடி. Robert and I'll follow. Bonnie, நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் நில்லுங்க. நீ லைட்டிங் இங்க வை. All right. Everybody ready for a take? கிறிஸ் வந்து ஆக்ட்ரஸா மாறிட்டா. ஏன்னா அவளும் அந்த லுக் இருக்குல்ல. Chris, all set?
இவங்க வந்து இப்போ பிரதர் அண்ட் சிஸ்டராக ப்ளே பண்ணுறாங்க, அதாவது இந்த மூவி கேரக்டரில். And action. Is there something ரியல் சிஸ்டர் கிடையாது, பட் மூவியில் சிஸ்டர். Yeah, as a matter of fact, there is. Don't do this. I have இவனோட to. தங்கச்சி இது, இவன் வந்து அண்ணன். You know that's not true. Well, maybe I'd feel better if it were anyone else. Who else is there? But it's not fair. No one said it was. Already lost mom and dad. I don't want to lose. ஆல்ரெடி அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கண்ணா, நான் சொன்னது கேளுங்க. பரவாயில்ல, I'm not being selfish. நான் அதை தடுத்து நிறுத்தாமல் விட மாட்டேன். For you. I'm doing this for our parents. இது வந்து ரிவெஞ்ச், நம்ம பேரண்ட்ஸ்க்கான ஒரு ரிவெஞ்ச் அப்படின்றான். உங்களை இழந்துட்டா நான் எங்கே நான் போவேன் அப்படி Might இப்படின்ட்டு. not be too late to save mom and dad. That's impossible. Nothing is impossible. Something about this just doesn't seem right. Do you trust me? நீ என்ன நம்புறியா இல்லையா? Do you trust me? Yes, of course. Then you know what I have to do. நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். And cut. Linda, that was sick. செம்ம ஷாட் அப்படின்றாங்க. How was the lighting? It was great. லைட்டிங் எப்படி இருந்துச்சு? பக்கா. Did you hear that weird groan right at the end there? ஆமா, ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது. We're going to replace the sound at Jaime's anyway. நம்ம இதுக்கப்புறம் எடிட்டிங்கில் சவுண்டை மாற்றிக்கலாம். ஜெய்மி, இட் வாஸ் பர்ஃபெக்ட், யூ வேர் குட். இல்லை அப்ரூவிங், நல்லா ஆக்ட் பண்ணப்பா. Jaime, it was perfect. Do you really think so? It was everything we needed the scene to do. ஐயோ, மறுபடியும் சத்தம் வருது. You okay? Yeah. அது ஏதோ பல இரும்புல இருந்து வர Something சத்தம் about மாதிரி this இருக்கு. just doesn't seem right. எனக்கு ஏதோ இங்க அமானுஷமா படுது. I don't know. இங்கேருந்து போலாம் முதல்ல. Gotta agree. Gotta agree. எல்லாம் கலாய்க்கிறாங்க அவளை. Doing impressions of you dopes. பயந்தாங்குழி All அப்படின்ட்டு. the time. And me. அவங்க ரெண்டு பேரும் ஆனால் பயப்படுறாங்க. லிண்டாவும் பயப்படுறான், அந்த ஜெய்மியும் பயப்படுறான். You really thought I was okay? Yeah, மத்- better than மத்த half மூணு those பேரும் that ஆனா say தைரியமா no. இருக்காங்க. I mean, one of them was just a 5-hour shot of a guy. ஏன்பா இப்படி பயந்து சாகுறீங்க சின்ன பசங்களா அப்படின்ட்டு. I'm impressed. But I gotta be honest. What? You really didn't think I'd notice what you were doing? ஆ? What was I doing? என்ன உங்க அக்கா என்னமோ Laying out சொல்லுது? your own bullshit interpretation of real life. I don't understand. Sacrificing your own life for the good of your sibling and your parents definitely sounds familiar. Almost like a நட்சத்திர நீ இப்படியடா இருக்க அப்படி சொல்லி கலாய்க்குது. Gee. உன்னோட உயிரே கொடுத்து அப்பா அம்மா அக்காவெல்லாம் காப்பாத்தியடா No one அப்படின்னு. said it was. We're trying to make something fun. இது சும்மா மூவிக்காக பண்ணிட்டு இருக்கோம், ஏன் நீ எல்லாம் இதை We're சொல்லிட்டு not இருக்க? being selfish. Selfish? செல்ஃபிஷா? என்னப்பா செல்ஃபிஷ்னு சொல்லாத. What? You don't want to tell me how noble it is that you're making this movie with your girlfriend while I had to scrub my entire life to take care of you and dad? சண்டை வருது ரெண்டு பேருக்கும். I liked it better அக்கா when you were தம்பி gone. சண்டை. லூசு மாதிரி அது பேசுது பைத்தியகாரி. அவங்க சும்மா ஜாலிக்காக படம் எடுத்துட்டு இருக்காங்க, அதையும் ரியல் லைஃப்பையும் கம்பேர் பண்ணுது லூசு மாதிரி. வணக்கம் அவுட் சைடு போனி. அந்த போனி வந்து யாருன்னா மேடிசனோட அம்மா, அதாவது இப்போ ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணு இருக்கால மேடிசன், அவளோட அம்மா தான் அது. இந்த லிண்டாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பட் இவங்களோட டீமில் இருக்கால. அப்போ மேடிசனோட அம்மாவும் அந்த மேடிசனோட அம்மா தான் போனி, அந்த போனியும் லிண்டாவும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இவளோட ஃப்ரெண்டு தான் அந்த ஜெய்மியோட அக்கா அவ, ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஐம் கோனா கோ கெட் சம் ஏர் அப்படி சொல்லாமா, இல்லை வானா கம் அவுட் சைட் போனி. போனியை வெளில கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படியே கேஷுவலாக, ஏன்னா இங்கேருந்து சண்டை வரும். Hey, Bonnie, you want to come outside with me for a minute? I could use your help with something. எனக்கு உன் ஹெல்ப் வேணும், கொஞ்சம் வெளில வரியா? Whatever. ஏன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா பிரித்து கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அதை பிரிச்சுன்னா லைக் அந்த இடத்த விட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவங்களே நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு இதாக வந்து பண்ணுறா லிண்டா. இவன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஓ, அந்த இதை பார்க்குறான், ட்ராயிங்கை, அந்த ஃப்ராங்க் ஸ்டோன் இறந்த இடத்த அவன் பார்க்குறான். So, I just wanted to tell you how much I loved making this movie. இவன் பேர் ஜெய்மி, இவ பேர் கிறிஸ்டனா? ஓகே ஓகே, கரெக்ட். With you, not with me. போனி, கிறிஸ், You know what I mean. ஜெய்மி. I think we should do something special.
நம்ம ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணணும். So, I don't know if I'm quite ready to break out the champagne just yet. But we finished the movie. It's in the can. We finished the shoot, yeah. நம்ம தான் மூவியை We're still முடிச்சிட்டுமே, gonna have to அப்புறம் என்ன? sell people on this thing. Okay, sure. We should keep exploring this place while we still can. I don't know if that's a good idea. If we can just get like one more shot of something directly இன்னும் connected எக்ஸ்ட்ராவா to Frank's ஸ்பெஷலாக ஒரு story, ஷாட் like எடுப்போமா அப்படின்றா. anything he might have left behind, we'll get all the attention in the world. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இங்கே வருவோமா என்ன தெரியல, அதனால மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாமே இன்னைக்கு. The machine shop. Hey, Chris. இங்கே வந்து பாருங்க என்ன இதையே காட்டுறான் அவன் வேற. என்ன இருக்கு? யூஸ் டு ரைஸ் யுவர் கேமரா. Holy. What can you see? Something. ஆமா, என்னமோ ஒன்று அங்கேருந்து மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே போகுது கேமரால தெரியுது. இது நிஜமா? ஆமாங்க, அந்த உருவம் மாதிரி வரைஞ்சிருக்குல்ல, அதுல இருந்து. Whoa. Ain't that something? போதும்னு நினைக்கிறேன். என்ன இது? நான் நிறுத்தின உடனே அதுவும் நிக்குது. இவன் தானே இது? Rats. What's that? Camera needs cranking. Hold on. கேமரா வேற இதாயிடுச்சு, கிராங்க் பண்ணணும். ரீலோட். That did it? Okay, let me get more. Whatever the hell that was, it's gonna look great in the movie. இது மூவில ஸ்பெஷல் எஃபெக்டே இல்லாம நம்ம வச்சுக்கலாம் இந்த இதை அப்படின்றா. அது என்னன்னு தெரியல, ஆனா பார்க்க டெரிஃபிக்கா இருக்கு. Think that door will take us to the machine shop? Only one way to அந்த டோரை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போவோமான்னு ஏதோ சம்திங் கேட்குறா. Take a look. அது என்ன இடம்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஆமா, அது ஏன் அந்த மாதிரி போகுது? அது சும்மா எவனை கிறுக்கி விட்ட டிராயிங்காக இருந்தாலும் எதுக்கு அதுலேருந்து ஒரு மாதிரி போகுது? ஏதோ அந்த மேஜிக் இது மாதிரி அப்படியே போகுது. நிஜமாலுமே இது பேயோட இதுவாக இருக்குமோ? ஆனால் ஃப்ராங்க் ஸ்டோனும் ரியலு. My dad would kill me if he knew I Search was for the entrance to the machine shop. limbs off one by one. அந்த மெஷின் ஷாப்புக்கான என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சி போகணும்னு சொல்கிறாங்க. Danny's all of both. Don't you think it's weird how obsessed with this place he is? I guess so. இன்னும் இந்த இடம் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. Long as I can. ஆல்ரைட் கைஸ், இந்த இடத்துல நம்ம சஸ்பென்ஸோட இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக இவங்க போன அப்புறம் என்ன ஆச்சு, அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோடு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. until then signing out, your AAA. Take care. அமானுஷ்யங்கள் தொடரும்.